உண்மையிலே நாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முகலாயர்கள் வந்த பிறகுதான் இந்தியா இப்போது இருக்கக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாற்றி அமைக்கப்படுது. மல்டி கல்ச்சுரல், மல்டி ரிலீஜியஸ், மல்டி எத்னிக் பீப்புள். ஜஹாங்கீருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, யூரோப்பியன் ஆர்ட்டுக்கும் இந்தியன் ஆர்ட்னா வரைகிற படங்கள், அதுக்கும் உள்ள விஷயங்களை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள். நல்ல அந்த புக்கை படிக்கிறது, இந்த புக்கை படிக்கிறது, அதாவது லிட்ரரி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதே வந்து முகலாயர் பீரியடில், அதுவும் அக்பர் பீரியடுக்கு அப்புறம் தான் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் வந்து அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆள் சரியில்லைன்னா, என்ன ஆள் அம்பு சேனை படை இருந்தாலும் அந்த நாடு நாசமாகும். நான் திரும்ப ஜஹாங்கீரோட குடிப்பழக்கத்தை பற்றி சொன்னதுக்கு காரணம் என்னன்றதை புரிஞ்சு, குடியாரனா இருந்தாலும் நாடை பற்றியும், நாட்டோட பொருளாதாரத்தை பற்றியும், நாட்டு மக்களை எப்படி பார்த்துக்கணுன்றதை பற்றியும் ரொம்ப தெளிவான சிந்தனையில் இருந்திருக்காரு. ஒரே ஒரு விஷயம், ஐரோப்பியர்கள் தங்களை இந்தியர்களாக உணரல, முகலாயர்கள் தங்களை இந்தியர்களாக உணர்ந்தாங்க. ஐரோப்பியர்களும் தங்களை இந்தியர்களாக உணர்ந்து இங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கிங்க, அது வேற மாதிரி போயிடும். சங்கி குரூப்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அகண்ட பாரதம் அப்படின்ற அந்த அகண்ட பாரதத்தை முதலில் உருவாக்கி காட்டியவர் அவுரங்கசீப். தெற்க கிட்டத்தட்ட மதுரை வர, கிழக்கு பக்கத்தில் பர்மாவெல்லாம் சேர்த்து பிடிச்சாச்சு, மேற்கு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வர பிடிச்சாங்க, வடக்க காஷ்மீர் எல்லாமே உள்ள வந்தாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சீன மன்னருக்கு ஒரு கடிதம் போடுறாரு. அவுரங்கசீப் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான 2 இன்சிடென்ட் இருக்கு. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க வசதிக்காக சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் உள்ள ரத்தம் சிந்திருச்சு, 2 பொண்ணுங்க செத்துட்டாங்க, கோயில் தீட்டாயிருச்சு, என்ன பண்ணுறதுங்க, சரி அப்போ இடிச்சிருங்கன்ட்டு. அதுதான் அவர் கோயில் அடிச்சாருன்னா இதுதான் கோயில் இடிச்சது. அதுக்கு அடுத்தால ஒருத்தர் 3ஆம் அக்பர்னு வர்றாரு. அவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முகலாய சக்கரவர்த்திக்கே பென்ஷன் கொடுக்குறாங்க. முதல்ல ஜஹாங்கீர் பீரியடில் என்ன கேட்டாங்க, எனக்கு லைசன்ஸ் மட்டும் கொடு, அதுக்கு 10 லட்ச ரூபா தரேன்னாங்க. இப்போ மொத்தம் முகலாய சாம்ராஜ்யத்திலேயே நானே வசூல் பண்ணிக்கிறேன், நவாபெல்லாம் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், அதுக்கு நீ ஒத்துக்கோன்னு சொல்லி 10 லட்ச ரூபா அக்பருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அக்பர் என்ன பண்ணுறாரு, கல்கத்தா கவர்னர் ஜெனரலுக்கு லெட்டர் போடுறாரு, நீங்கள் கொடுக்குற 10 லட்சம் எங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட்டி ஜாஸ்தியாக கொடுக்க சொல்லுங்கள், லண்டனில் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் பேசுங்க அப்படின்னு இவர் லெட்டர் போடுறாரு. எந்த இடத்துல இருந்தவங்க எங்கே வந்து சேர்றாங்க இப்போ, ஒரு 100 வருஷத்துக்குள்ள உலகத்தின் நம்பர் 1 பணக்கார நாடாக இருந்த முகலாய சாம்ராஜ்யம் 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த சக்கரவர்த்தி கிழக்கிந்திய கம்பெனியில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கு. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். முகலாய பேரரசு எபிசோட் 2க்கு வந்திருக்கிறோம். கடந்த எபிசோட்ல செங்கிஸ்கான்ல ஆரம்பிச்சு பாபர், ஹுமாயூன், அக்பர் வரைக்கும் பேசியிருந்தோம். இன்னைக்கு ஜஹாங்கீர்ல இருந்து அந்த 6 சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருந்தீங்க. 3 சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு மீதி 3 சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசுறோம்னா பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இன்னும் அக்பரை பற்றி இன்னும் பேசுனா கூட இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். அக்பரை பற்றி பேசுறதுனா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு கூட பேசலான்ற அளவுக்கு செய்திகள் இருக்குன்னு வச்சுக்க. உண்மையிலே நாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முகலாயர்கள் வந்த பிறகுதான் இந்தியா இப்போது இருக்கக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாற்றி அமைக்கப்படுது. அதாவது மல்டி கல்ச்சுரல், மல்டி ரிலீஜியஸ், மல்டி எத்னிக் பீப்புள். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நார்த் இந்தியாவில் முதல்ல ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தது ரஜ்புட்ஸ் தான். ரஜ்புட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த தீவிரமான சாதி வெறியோடு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இந்த சுல்தான்கள், டெல்லி சுல்தான்கள் பூராமே எப்படி இருந்தாங்கன்னா பத்தன் பேஸ்டாக இருந்தாங்க. பத்தன் பேஸ்டுனா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள்னா கொஞ்சம் வசதி. இந்தியாவில் முஸ்லீம்ஸ் அப்போ மாறலையானா மாறினாங்க, ஆனால் அவங்கள இன்ஃபீரியராக பார்த்தாங்க. இவங்க சுப்பீரியர் முஸ்லிம்ஸ்ன்ற மாதிரியும் அவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபீரியர் முஸ்லிம்ஸ்ன்ற மாதிரியும். இஸ்லாமில் அது மாதிரியான ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை முதல்ல இருக்குது. எல்லாம் கிடையவே கிடையாதுமா. எந்த மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்ற, எந்த மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்ற என்ன ஒன்று, அவன் வந்து நம்ம இந்தியாவில் சாதின்ற பேரில் இருக்குது. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இனக்குழுக்கள் அப்படின்னு இருக்குது. இப்போவும் பார்த்தோன்னு வச்சுக்கேன்,
அரேபியாலே பார்த்தீங்கன்னா அந்த குரேஷிகள்லேருந்து வந்த முஸ்லீம்ஸ் தான் ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வஹாபிஸ் தான் ரொம்ப பியூர் அப்படின்னு. வேறு சில ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுஃபி இஸ்லாம் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது. ஏஆர் ரஹ்மான்லாம் சுஃபி இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறது. இப்படி அங்கேயும் அதாவது அங்கே வந்து ஏற்றத்தாழ்வுன்றது வந்து எத்னிக் பேஸ்டாக இருக்குது. எத்னிக் பேஸ்னா அந்த இனக்குழுவை பொறுத்து, சாதியை பொறுத்து கிடையாது. சரியா? ஆனால் இனக்குழுவாக இருந்தாலும் வேற இனக்குழுவிலேருந்து கல்யாணம்லாம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் கொஞ்சம் இன்ஃபீரியராக. அது வந்து டெல்லி சுல்தான் காலத்திலும் ஆப்கான் முஸ்லீம்ஸாக இருந்தால் கொஞ்சம் வசதி, இந்தியன் முஸ்லீம்னா கொஞ்சம் அடுத்த கிரேடு. இங்க மல்டி கல்ச்சுரல் எத்தனிக்னா என்ன மீன் பண்றீங்க? இந்தியாவில் அந்த அளவுக்கு கல்ச்சுரல் இது அதாவது அக்பர் வரும்போது தான் எல்லாத்தையும் மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, நீ மொகல் அப்படின்றதுக்காக வசந்தவெல்லாம் கிடையாது, நீ ஆப்கான் அப்படின்றதுனால வசந்தவெல்லாம் கிடையாது, நீ இந்தியன் அப்படின்றதுனால தாழ்ந்தவன்லாம் கிடையாது. உனக்கு திறமை இருக்கா, கம், இல்லை கம்முனா கம்மு, கம்முனாட்டி கோ அப்படின்ற மாதிரி அவர் கிளீனாக வந்து என்ன சொல்கிறது, திறமையை அடிப்படையாக கொண்டு எல்லாரையும் சேர்த்தார். சிவாஜி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமும் அதுதான். மராத்தாஸ்னா வஸ்தி அப்படின்லாம் அவர் பேசவே இல்லை. அவர் படைகளில் ஆப்கானிஸ்தான் வேலை பார்த்துருக்கான், முஸ்லீம்ஸ் வேலை பார்த்துருக்கான், நிறைய பேர் எல்லாருமே வேலை பார்த்துருக்குறாங்க. அது தனியாக பேசுவோம். எப்போ அது வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையால் ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத உடைக்கிறாங்களோ, உடைக்கும் போது தான் அந்த சமுதாயம் வந்து வேகமாக மேல் நோக்கி போகுது. அப்படிதான் அக்பரோட காலத்தை நீங்க பார்க்கணும். அக்பரோட காலத்தில் இந்த கல்ச்சுரல் சிஸ்டம் உடைக்கிறதுக்கு அக்பருக்கு எதுவும் எதிர்ப்புலாம் வரலையா? நீங்க எந்த கல்ச்சுரல் சிஸ்டத்தையும் உடைக்க முடியாது. கல்ச்சுரல் சிஸ்டத்தை ஓப்பன் அப் பண்ணலாம், உடைக்க முடியாது. நீங்க வந்து ஒரு இந்துவா வாழக்கூடியவனை வந்து இல்ல நீ முஸ்லீமா மாறுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படிதான் இவனை சொல்லி தெரியுறாங்க. நான் ஏற்கனவே உனக்கு உதாரணம் சொல்லிட்டேன். நமாஸ் பண்ற நேரத்தில் முருகா முருகான்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? மனசுக்குள்ள அவன் என்ன நினைச்சு, எந்த சாமி நினைச்சு கும்பிட்றான்னு நமக்கு எப்படி தெரியும்? அவன் அல்லேலுயா சொல்றானா அரோகரா சொல்றான்றது அவங்க தான் தெரியும். ஆமா, சத்தமா சொல்ல வேணா அல்லேலுயாம்மா. இப்போ ஒரு எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த கொரோனா டைமில் ஒரு பையன் வந்தேன், 3rd ஸ்டாண்டர்டோ 4th படிச்சுட்டு இருந்தான். அப்போ ஆன்லைன் கிளாஸு, அவன் மிஸ்ஸு கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னா இவனும் சொல்கிறான். ஆனால் மியூட் பண்ணி வச்சிருக்கான். டே பார்த்து ஏன் நான் மியூட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, போங்க அங்கிள் அப்போ தப்பாக சொன்னா மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிரும்ல அப்படின்னா. அந்த மாதிரி மியூட்டில் இருக்கும்போது அவன் எந்த சாமியை கும்பிட்றான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அது புரியாத முட்டாள்கள் தான் என்ன சொல்லுவாங்க, கட்டாய மத மாற்றம், கட்டாய மத மாற்றம், கட்டாய மத மாற்றம்பாங்க. கட்டாயமாக நீங்கள் யாரையும் மதம்லாம் மாற்ற முடியாது. அப்படியே மாற்றினாலும் வேற வழி இல்லாமல் பெண்கள் வேணால் மாறுவாங்க. இப்போ நான் வந்து நாத்திகனாக இருக்கிறேன்றதுக்கா என் மனைவி நாத்திகனா ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதே நான் வந்து ஒரு கிறிஸ்டினா மாறிட்டேன்னு வச்சுக்க, என் ஒய்ஃப் வந்து நல்லா முடியாது, நீ கிறிஸ்டினா மாறி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னால் மாறிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, முருகர் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜீசஸ் ஃபோட்டோ வச்சு இதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாமி கும்பிடுவாங்க. ஒரு முறை ஒரு பாதிரியார் வந்து கேரளாவில் மதம் மாற்றம் செய்யறதுக்காக அமுச்சு வச்சிருக்காங்க. போப் வந்து மாதம் மாதம் அவருக்கு பணம்லாம் அனுப்புறாரு, லெட்டருக்கு போடுறாரு. யோ என்னதான் ப்ராக்ரஸ் சொல்லியா, எவ்வளோ பேர் மாறி இருக்காங்கன்னு? எனக்கு தெரியலங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே மாறிட்டாங்களா இல்லை யாருமே மாறலையான்னு தெரியல. என்னையா இப்போ சொல்கிறேன், இல்லைங்க நான் இயேசு படத்தை கொடுத்து கும்பிடுங்கன்னு சொன்னேன். சரின்னாங்க. அப்புறமா நான் அவங்க வீட்டில் போய் பார்த்தா முருகன் ஃபோட்டோ பக்கத்துல இயேசு ஃபோட்டோவும் வச்சிருக்காங்க. ரெண்டு படத்துக்கும் விலகேற்றி வச்சிருக்காங்க. இப்போ அவன் முருகனை கும்பிட்றானா இயேசுவை கும்பிட்றானான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு இயேசுவை கும்பிடலைன்னு நான் சொல்ல முடியல, கும்பிட்றான்னு சொல்ல முடியல அப்படின்னாரு. அந்த மாதிரி மதத்தை எல்லாம் நீங்கள் வந்து ஒருத்தரை மாற்றுறதெல்லாம் முடியாத காரியங்கள். அந்த சுல்தான்கள் இப்போ டெல்லி சுல்தான்களாக இருக்கும்போது அவங்க வந்து இந்த மத மாற்றத்துக்கெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாங்க. அதனால தான் தே பிகம் இன்ஃபேமஸ். அவங்க அதாவது புகழ் அற்றவர்களாக மாறினதுக்கு காரணமே கொஞ்சம் மதமாற்ற முயற்சி செஞ்சது, அந்த தோல்வியான முயற்சிகள்ல தான் நடந்தது. ஆனா அக்பர் காலத்துல எப்படி வந்திருந்ததுன்னா, மதமாற்றம் அப்படின்ற பேச்சே அவர் பேசவே இல்லை. அதான் சொன்னேன், ஜெயின்ஸுக்காக ஒயின் ஷாப்பு கறிக்கடையெல்லாம் போட சொன்னாருன்னு. இப்படி எல்லாருக்குமான மன்னராக நம்ம வாழணும் அப்படின்றத அவங்க தாத்தா சொன்னதை அவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் அது வந்து தட் பிகம் த ரூல் ஆஃப் த புக் ஃபார் அனதர் 2 ஜென்ரேஷன். அடுத்த 2 ஜென்ரேஷனுக்கு அதுவே ரூல் புக்காக மாறிடுச்சு, அவுரங்கசீப் வர்ற வர. அப்போ ஜஹாங்கீர் ஏற்கனவே நம்ம சொன்னோம் 1605 காலகட்டம். ஆமாம்,
அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், அவர் வந்து இவரை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரன் குஸ்ருவை தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சொன்னோம். கடைசியில் ஒரு வழியாக அவர் உடல் நலம் இல்லாமல் இறந்துடுறாரு. நடுவில் வந்து இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, சலீம் அனார்கலி கதை. அந்த சலீம் அனார்கலி கதைன்னு வர சலீம் வந்து ஜஹாங்கீர் தான் சலீம். அவர் லவ் பண்ண பொண்ணு அனார்கலின்றது ஹிந்து பெண் தான். அவங்க அப்பா இந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த இந்து பொண்ணுக்கு தான் இவர் பிறந்தார். இவர் முஸ்லீமாக தான் இருந்தார். ஆனால் இவர் வந்து ஒரு இந்து பெண்ணை காதலிச்சதாகவும் அது வந்து ஒரு லெஜண்ட் மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா அக்பர் வந்து இவன் ஏற்கனவே குடியார நாயனா வேற இருக்குது. குடியாரனா இருக்கிறது பார்த்தாம இப்படி யாரோ ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அரசவையை, ஏன்னா அரசர்களின் திருமணம் வந்து காஸ்ட்லி அஃபேர், புரியுதுங்களா? மற்ற சாதாரண மக்கள் வந்து இப்போ அந்த கான்டெக்ட் ஒத்து வராது. அந்த காலத்தில் சொல்றது, அந்த காலத்தில் கான்டெக்டே எப்படின்னா, ஒரு அரசரோட திருமணம்ன்றது என்னன்னா 2 நாடுகளுக்கான ஒப்பந்தம். அது இந்த நாட்டு இளவரசருக்கு இந்த நாட்டு ராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நாடு வந்து இந்த பெரிய நாட்டுக்கு கட்டுப்பட்ட நாடாகவும் மாறுது, 2வது பாதுகாப்பாகவும் மாறிடுது. ஸோ ஒரு திருமணம்ன்றது வந்து ராஜாக்கள் காலத்துல ஈஸியா பண்ண முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டும் கிடையாது, அது புரிந்துணர்வு ஒப்பந்தமே கிடையாது. அது 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம் தான். ஆமா, அந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்காக கல்யாணம். ஏன்னா எப்பா இனிமேல் நீ இவ்வளோ பணம் கொடுத்துடணும், சரி கொடுத்துற ஐயா, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுத்துறேன், நீங்க எனக்கு பாதுகாப்பு தந்துற ஐயா, இது எப்படி உறுதிப்படுத்துறது? அப்ப அந்த நாட்டு பொண்ணு இங்க கொண்டாந்து வச்சாச்சுன்னா நம்ம பொண்ணு அங்க இருக்கேன்னு பயந்து போய் இவன் பணம் அனுப்புவான். நாளைக்கு அங்க அந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த பொண்ணு சொல்லும், ஏய் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி தானே என்ன கட்டிக்கிட்ட, இன்னும் ஆள் அனுப்பாங்க, ஆள் ரெடி பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்கும். அப்ப இத ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறதுக்கு, அதாவது சொல்லதே தான் சொல்லுவாங்க என்னன்னா, இந்த முகலாய ஹரேம் அப்படிம்பாங்க. ஹராம் வேற, இது ஹரேம். ஹரேம்னா அந்தப்புறம். அந்தப்புறத்தில் இருக்கும் பெண்கள் நிறைய பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். எப்போ ராஜ்யம் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு போன காலத்துல. ஏன்னா ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு காசே இருக்காது. அப்போ அங்க வேலை பார்க்குற, அரண்மனையில வேலை பார்க்குற சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அந்த புறத்தில், அதாவது சப்போஸ் டு பி ராஜாவோட பொண்டாட்டி இல்லைன்னா ராஜாவோட காங்குபைன், ஆனா அவங்களே ப்ராஸ்டியூஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. வில்லியம் டால்ரிம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஹிஸ்ட்ரி ரைட்டர் ஒருத்தர். அவர் வந்து நாவல் எழுத மாட்டாரு, வரலாறு எழுத மாட்டாரு. அவர் வந்து கிரானிக்லர்னு பேர். கிரானிக்லர்னா அந்த சம்பவங்களை வந்து எப்படி நடந்ததோ அதை நடந்த மாதிரியே எழுதி கொண்டு போவார். அதுதான் கிரானிக்கல்ஸும்பாங்க. அவர் கடைசியாக எழுதினது ரொம்ப ஃபேமஸான புக் வந்து, அவர் எழுதினது ரொம்ப ஃபேமஸான புக் 2. ஒன்று வந்து ஒயிட் மொகல்ஸ்ன்னு பேர், ஒயிட் மொகல்ஸ். அது ஒயிட் மொகல்ஸ் எதுன்னு கேட்டோன்னா, கிபி 1600களில் வெள்ளைக்காரங்கெல்லாம் இங்கே வந்தாங்க. ஆனால் வந்தவெல்லாம் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கல, இங்கே இருக்கிற இந்தியாக்காரன் மாதிரி இருந்து இங்கே இருக்கிற பொம்பளைங்களையே கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஊருக்குலாம் திரும்பி கூட போகவே இல்லை. அவனுங்க ஊருக்கு திரும்பி போக கூட இல்லை, இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செத்துட்டாங்க. அவங்களெல்லாம் ஒயிட் மொகல்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு சீரீஸ் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி லாஸ்ட் மொகல்ன்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோட லைஃப் அக்கௌண்ட் அப்படின்னா, செகண்ட் பகதூர் ஷா, அதாவது 1857 சிப்பாய் கழகம் வந்தது இல்லை, அதை ஒட்டி என்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப விரிவாக எழுதியிருப்பாரு. அது லாஸ்ட் மொகல்ஸ்னு ஒரு புக்கு. அவர் தான் அதில் முகலாய பேரரசுல கடைசி அரசர் அவர் தான். ஆமாம், கடைசி அரசர் தான் 2ஆம் பகதூர் ஷா. அவரு காலத்துல தான் அதெல்லாம் நடக்குதுன்னு எழுதியிருக்காரு. எப்படி எம்பரருக்கு வயசு வந்து 89, 1857 அவர் வயசு 89 வயசு. அவர் மனைவிக்கு வயசு 82. உள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட பொண்டாட்டிங்க காங்குபைன்லாம் இருக்காங்க. 89 வயசுல அவர் அங்க போய் என்ன பண்ண போறாரு? அப்ப அங்க இருக்கிற அந்த புறத்துல இருக்க பெண்கள்லாம் ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபட்டாங்க. அதாவது பின்பக்கமா கதவை திறந்து விட்டுருவாங்களாம். பொதுமக்கள்ல அந்த பக்கம் உள்ள போய் மேட்டர் முடிச்சு காசு கொடுத்துட்டு வந்துருவாங்களாம். அப்படிலாம் நடந்தது. அதாவது எப்படி இருந்த முகல் எம்பையர் எப்படி ஆயிடுச்சு கடைசியில அப்படி அவர் எழுதுறாரு. அக்பர் காலத்துல எப்படி இருந்த முகலாய அந்த சாம்ராஜ்யத்தை அரண்மனை கடைசியில எப்படி ஆகி போச்சுன்னா ப்ராஸ்டியூஷன் சென்டர் மாதிரி ஆகி போச்சு கடைசி காலத்துல.
அப்படின்றத அது வேதனையோடு குறிப்பிட்டிருப்பாரு. அது வந்து நக்கல்லாம் பண்ணல அவரு. ஸோ ஜஹாங்கீர் திருமணம் அந்த லெஜண்ட் மாதிரி அது என்ன சொல்லுவாங்கன்னா, அனார்கலி ஐயா வந்து இவர் வந்து சொல்லிட்டாரு, நீ குடியாரனா வேற இருக்கிற, இதுல இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் போனோம்னா அது சரியா வராது, நீ ஒன்னும் அவளை கட்டிட்டு அப்படியே ஓடி போயிரு, ராஜ்யம் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிரு, இல்ல நான் சொல்ற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கோ, குடிய விடு, முதல்ல குடிய விட்டனா தான் உனக்கு கல்யாணம், குடிய விட்டாதான் முதல்ல கல்யாணமே, அப்புறம் தான் நீ உனக்கு ராஜ்யம் இதெல்லாம் பத்தி யோசிப்பண்ண. அப்பவும் கேட்காம இவன் திரும்ப திரும்ப அவளை பாக்குறான்னப்போ ஒரு அவன் கண்ணு முன்னாடியே கூட்டு போய் அந்த காலத்துல முஸ்லீம் தண்டனைகள்லயே மோசமான தண்டனை, முஸ்லீம் தண்டனைன்னு இல்லை, பொதுவாகவே அந்த ராஜாக்கள் காலத்துல இருக்க மோசமான தண்டனை என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்க, இப்படி ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்க, அந்த செவத்துல இருந்து ஒரு 3 அடி தள்ளி அதுக்கு அங்க அந்த ஆளை உள்ள நிப்பாட்டி வச்சுட்டு அதுல இருந்து செவத்துல இருந்து ஒரு 3 அடி உயரத்துல மொத்தமா செவுரு கட்டி மூடிடுவாங்க அப்படியே. எவ்வளவு கொடூரமா இருக்கும் யோசிப்பாரு. நான் உன்னை இந்த ரூம்ல மட்டும் விட்டுட்டு அப்படியே போனாலே, எல்லா கதையும் பூட்டிட்டு இந்த ரூம்ல வச்சு உன்னை பூட்டி வச்சுட்டு போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், அதுவே எவ்வளவு கடுப்பா இருக்கும். இது லைட் இருக்காது, காத்து இருக்காது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, நின்றுகிட்டே இருந்தே செத்து போகணும். கொஞ்சம் யோசிப்பாரு. ஸ்கூல்ல எல்லாம் இந்த பீரியட் முடிகிற வரை எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொன்னாலே அது நிற்கும் போது கால் எப்படி வலிக்குது. செவுரை வச்சு பூசிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தமா அதை விட ஒரு கொடூரமான தண்டனையை ஒருத்தனால கற்பனையே பண்ண முடியாது. கல்லறை தான் அது, உயிரோட உள்ள வச்சு. உயிரோடு கல்லறைனா கூட பிரச்சனை இல்லைப்பா, மண்ணை போட்டு மூடிடுவீங்க, அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல மூச்சு அடைச்சு செத்து போயிடுவேன். இது மூச்சு அடைக்கவும் செய்யாது, மூச்சு விட்டுக்கிட்டு இருப்பேன். உலகமாக சித்திரவதையான ஒரு தண்டனைனா அதுதான் தண்டனை. இப்போ அது ஜஹாங்கீர் கண்ணு முன்னாடியே அது நிறைவேற்றப்படுது. அனார்கலிக்கு அப்படி செஞ்சதாகவும், அதை பார்த்து ரொம்ப புத்தி பேதலிச்சு கொஞ்ச நாள் இன்னும் ஓவரா சரக்கு போட்டு அது தெரிஞ்சதாகவும், அப்புறமா அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஆறுதல் படுத்தி அவனை கொஞ்சம் சரி பண்ணி ஓரளவுக்கு குடியெல்லாம் விட வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாரான். தெளிஞ்சு சாயங்காலம் மட்டும் குடிப்போம், மற்ற நேரம் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாறி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இனிமேல் விரையா அடுத்த அரசராக ஆக்கிடலாம் அப்படின்னா அக்பரே நெருங்கிய வட்டத்தில் சொன்னார். சொல்லிவிட்டு அவரும் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? ஜஹாங்கீருக்கு. ஆமாம், என்ன பிரச்சனைன்னா அவர் பையன் குஸ்ரு அவன் டிக்ளேர் பண்ணான், நான் தான் முகலாய சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தியே என்னதான் முகலாய சக்கரவர்த்தின்னு சொன்னார். எங்கள் அப்பா குடியாரு, அவனெல்லாம் இங்கே சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவரு ஒரு படையை ரெடி பண்ணிட்டான். அவன் அக்பருடைய பேரன். ஆமாம், தாத்தா எனக்கு தான் சொத்துன்ட்டாரு, எங்கள் அப்பா குடியார, அவனெல்லாம் நம்பி போகாதீங்க, அவனை ஒழுங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் பண்ண மாட்டான், ஏன் பின்னாடி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் காட்டுறேன். அந்த காலத்துல இந்த மாதிரி ட்ரேடிங் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்க. பெரிய சிக்கலாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கூட படைகள்லாம் சேருதுன்னா என்னடா பண்றதுன்னு ஒரு பெரிய படையை இவர் ரெடி பண்ணிக்கிட்டு 1 வருஷம் அவனை தேடி அலைஞ்சாரான். ஏன்னா இவர் ராஜாவா உட்காந்துட்டாரு. முக்கியமான பழைய மந்திரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் சின்ன பையனை நம்பி எங்க போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு பேசாம இவர் கூட இருந்துருவோம், ஒரிஜினலா இவர் தானே வரணும், அதனால இவர் கூடவே இருப்போன்ற மாதிரி நிறைய பேர் இங்க போயிட்டாங்கன்னு உடனே அவன் வந்து ஒரு சின்ன படையை கூட்டிகிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எஸ்கேப் ஆனவனை இவர் தேடி 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 1 வருஷம் அலையிறாரு படைகளோட. அது அந்த ஜஹாங்கீர் நாமாலையும் தெளிவா எழுதியிருப்பாரு, எங்கெல்லாம் தேடி போனாரு, எப்படிலாம் போனாரு. வேற என்னன்னா இவர்கிட்ட மன்சப்தாரா இருப்பான்ல, அவனே ஒழிச்சு வச்சிருப்பான். நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூத்தெல்லாம் வேற நடக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா அவனுக்கும் பொண்ணு கொடுத்துருப்பாங்க எவனாவது. அப்ப நம்ம மாப்பிள்ளை என்ன பண்றது, பூராவே பிரச்சனை என்னன்னா அக்பர் ஆரம்பிச்சு வச்ச மேட்டர்ல இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறது, இந்த மேட்டர் பெரிய மேட்டர் ஆக்கி விட்டாங்க. ஆக்கி விட்டு எல்லா இடத்துலயும் கல்யாணம் பண்றாங்கன்னு. இந்த கல்யாணம் பண்ற மேட்டர் யார் முதல்ல கண்டுபிடிச்சது தெரியுமா? செங்கிஸ்கானுக்கு பசங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன், பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க உண்டு. வேலையை என்ன பண்றது தெரியுமா, யாராவது ஒரு குறுநில மன்னர் இருப்பாரு, அவனை கூப்பிட்டு வா இனிமே நீ நான் சம்மந்தி ஆயிடலாம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற வேண்டியது. கல்யாணம் பண்ண உடனே இளவரசி அங்கே போயிடுவா. போன உடனே மாப்பிள்ளையா இருந்துட்டு இப்படி சும்மா உட்காந்துருந்தா இப்படி வாங்க படையில சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் டஃப்பான ஃபைட் இருக்குமோ அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறது. மேக்சிமம் 3 போருக்கு மேல அவன் தாங்க மாட்டான், எதுலயே செத்துருவான். செத்த உடனே அந்த ராஜ்யம் தமிழ் தின்றுவாரு.
ராஜா செத்துட்டாரு, அது பொண்ணுக்கு தானே சொந்தம், ராணிக்கு தானே சொந்தம், ராணி என் மாவ தான், அதனால நம்ம ராஜ்யம். இப்படியே நிறைய சேர்த்த செங்கிஸ்கான். அது அந்த கான்செப்ட் தான் இவனுங்களும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. இப்ப இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற மேட்டர்ல இவருக்கு குசுருக்கே கிட்டத்தட்ட நான் 6 பொண்டாட்டியானோம். அப்ப இவரை தேடி கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு பிடிச்சிட்டாரு. பிடிச்சி முதல் வேலையா கண்ணை குருடாக்கிருங்க அப்படின்ட்டாரு. என்ன இருந்தாலும் யாருக்கு? பையனை. எப்பா ராஜ்யத்துல எல்லாம் பையன் மவன் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ராஜ்யத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகன், தந்தை, அண்ணன், தம்பி இந்த உறவெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹுமாயூன். அவர் தம்பி தம்பி அப்படின்னாரு, அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவரை போட்டு அடிச்சாங்க. புரியுதா? ராஜ்யத்தை பொறுத்தவரை நீ மட்டும்தான் இருக்க முடியும். வேற எவனை நீ யாராவது ஒருத்தன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் காம்படிட்டர் அப்படின்னா ஹீஸ் அ த்ரெட் தான். அவன் போட்டியாளராக வருவதற்கு லேசா வாய்ப்பு இருந்தா கூட அவன் போட்டியாளர் தான். அதனால ஈவ இறக்கம்லாம் பார்க்க மாட்டாங்க, போட்டுருவாங்க. இந்த பைராம் கான் சொன்னதுல அக்பரை சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டு வளர்த்தாருன்னு, அந்த பைராம் கானை வந்து ஒரு அலையன்ஸ்ல கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. அவன் வந்து அந்த ரஜபுட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். இதை கேள்விப்பட்ட அக்பர் என்ன தெரியுமா பண்ணாரு? நேரா போய், மாமா அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. பைராம் கான் ஒன்றும் பேசல, சரின்னு விட்டாரு. அப்பவும் யோசிச்சாரு, என்ன இருந்தாலும் நம்மளோட எல்லா செட்பேக்கும் அந்த அளவுக்கு தெரியும்ல, எதுக்கு வம்பு, மாமா ஹஜ்ஜி டூர் போங்க. இல்ல மாப்பிள்ள எனக்கு வேற வேணும்னா அரசர்கள் கூப்பிட்டு ஹஜ்ஜி டூர் அனுப்புறாங்கன்னாலே போற வழியில போட்டுவாங்கன்னு அர்த்தம். வேணாம் மாப்பிள்ளலாம் கெஞ்சி பார்த்துருக்காரு, அதெல்லாம் முடியாது, நீங்க கண்டிப்பா ஹஜ்ஜி டூர் போறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ 9 வயசுல அந்த பைராம் கான் இல்லைன்னா அக்பர்ன்ற ஒரு ஆளே கிடையாது. அந்த மாமாவையே போட்டு தள்ளிட்டாருன்னா பாத்துக்கீங்களா. அப்புறம் அப்படி இருக்கும்போது பையன் வந்து இவரை போட்டு தள்ளணும்னு தேடிட்டு இருக்கிற பையனை விட்டு வைப்பாரா? கண்ணை குருடாக்கி ஹஜ்ஜி டூர் அனுப்பிச்சாரு. முகலாய இப்ப இதுல வரலாறுல ராஜா யாரையாவது ஹஜ்ஜி டூர் அனுப்புறாருன்னா பாயசம் போட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆட்சியை செய்வதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸ் கிடைச்சு உட்கார்றாரு. அதாவது மொத்த முகலாய சக்கரவர்த்திகள்ல பெரிய தொல்லைகளே இல்லாமல் நல்லா நிம்மதியான ஆட்சி செஞ்சவங்கன்னா 2 பேர் தான். ஒன்று ஜஹாங்கீர், இன்னொன்று ஷாஜகான். ஏன்னா பாபருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஹுமாயூனுக்கு ராஜா பிரதர்ஸால தொல்லை, அப்புறம் இருந்த படை தளபதியை இவரை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க, இவர் தப்பிச்சு ஓட, அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆட்சியை பிடிக்க, இவ்வளோ தொல்லைகள் இருந்தது. அக்பர் பிறந்த உடனே 9 வயசுல இருந்தே ராஜா ஆகணும், சண்டை கிண்டன்னு பல பிரச்சனைகள் எல்லாம் ஓடி, அது மாதிரி ஒரு 10 குடிகார ஊதாரி புள்ள, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜஹாங்கீர் வந்து நிம்மதியா அமர்ந்தவுடன் ஒரு படை தளபதி, சின்ன லெவல்ல இருந்த ஒரு தளபதி ஒருத்தன் ஒரு சின்ன சண்டையில செத்து போறான். அவன் மனைவியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுதான் நூர்ஜஹான். சிலர் என்ன சொல்றாங்க, அந்த செவுத்தை வச்சு பூசினாங்கன்னு சொல்றாங்கல்ல, பூசினாங்க, ஆனா அந்த செவுத்துக்கு பின்னாடி ஆள் இருந்தது. அந்த பக்கமா செவுத்தை இடிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ராஜ்யத்துக்காக, ஒரு பொண்ணுக்காக ராஜ்யத்தை இழக்க முடியாது, அதுக்காக ஒரு ராஜ்யத்துக்காக ஒரு பொண்ணை பலி கொடுக்க முடியாது, அது எனக்கு மனசு ஒப்பாது, அதனால நீ ஆப்கானிஸ்தான் பக்கம் எங்கேயாவது கூட்டு போயிடுன்னா அந்த நபர் வந்து அந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே அங்கே யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும், அங்கே இஸ்லாமிய ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்ததாகவும் அந்த நபர் வந்து பிற்காலத்தில் ஜஹாங்கீர்கிட்ட வந்து சொல்லி, நீ லவ் பண்ண பொண்ணு அங்கே தான் இருக்குது, நான் தான் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி செய்தியை சொன்ன உடனே ஒரு செட்டப் பண்ணி ஒரு சண்டை நடந்த மாதிரி போட்டு அவன் புருஷனை காலி பண்ணி, காலிலாம் பண்ண சும்மா போய் கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பான் அவன். அந்த காலத்துல எப்பவுமே அது வந்து செங்கிஸ்கானோட சொல்ற டைலாக், ஆபத்தில்லாத எதிரி யாரு அப்படின்னு கேட்டா, தலையும் உடலும் தனியாக இருக்கும் எதிரி தான் ஆபத்தில்லாத எதிரி. லைட்டா ஒட்டிட்டு இருந்தா கூட ஒருவேளை எந்திரிச்சு வந்தாலும் வந்துருவான்.
தலை தனியாகவும் உடம்பு தனியாகவும் இருந்தாதான் அவன் ஆபத்தே இல்லாத எதிரி அப்படின்னு செங்கிஸ்கான் சொல்லுவாருன்னா அந்த அந்த விஷயத்த வந்து அவங்க எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த செங்கிஸ்கான் வம்சத்துல வந்தவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நூர்ஜஹான் பேகம். அப்போ நூர்ஜஹானும் கல்யாணம் பண்றாங்க. இவருக்கு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அந்த அவரோட 3வது பையன் பேர் குரம்ன்றவன் வந்து தான் பிற்காலத்தில் ஷாஜகானாக வர்றான். அவன் வந்து அந்த காலத்திலேயே கொஞ்சம் வீரமான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த கதை எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அவுரங்கசீப்புக்கும் இது மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க வேடிக்கை பார்த்தாங்க, ஒரு யானை மதம் முடிச்சது, அம்பை எடுத்து குத்தி கொண்டுட்டா அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. பாகுபலி கதை தான், நம்பினாதான் சோறுனாங்க. அதனால எல்லாரும் நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல ராணிகள்லாம் வந்து நிறைய பிசினஸ்லாம் பண்ணாங்க. பிசினஸ்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அதாவது உண்மையில முகலாய ஆட்சியில இஸ்லாமிய பெண்கள் நல்ல சுதந்திரமா இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து ரொம்ப அந்த ஓவராக பிற்காலத்தில் தான் அந்த வேற எதுவுமே கையில பிடிமானம் இல்லைன்றப்ப அந்த மதத்தோட இறுக்கம் ஜாஸ்தியாகி அந்த இஸ்லாமிய பெண்கள் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பார்த்தோம்னா அக்பரோட அத்தை ஹுக்கா பிடிச்சிக்கிட்டு புக் எழுதிட்டு இருக்காங்க. அக்பரோட பொண்டாட்டி பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காகவே தனியா ஒரு ஊரை கட்டினாரு. ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ற ஊரே அவர் தான் அதுக்கு தான் கட்டுறாரு. கட்டிட்டு கொஞ்சம் காலத்துல அந்த ஊரை விட்டு வந்துட்டாரு. ஏன்னா தண்ணி வசதி இல்லை, குடிக்க தண்ணியே கிடைக்காம என்ன பண்றது, அவர் ஏர்போர்ட் பண்ணிடலாம்லாம் பிளான் பண்ணாரு. பொண்டாட்டி சொன்னா ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி செஞ்சாரு. அது வந்து செட் ஆகல. அதுக்கு அந்த மிஷினரிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியை கொண்டு வர முடியல. அப்புறம் அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதன் பிறகுதான் இவர் வராரு. இவர் வரும்போது தான் முதலில் ஆங்கிலேயர்கள் வராங்க. யாரு? ஜஹாங்கீர் காலத்துல தான் ஆங்கிலேயர்கள் வராங்க. அதுக்கு முன்னாடி வந்தது போர்ச்சுகல், டச்சு, 2 பேரும் வந்திருக்காங்க. டச் எல்லாம் வந்து அக்பர் காலத்திலேயே வந்துட்டாங்க. டச்சு பீப்புள் வந்து அக்பர் காலத்திலேயே வந்துட்டாங்க. இவர் காலத்துல தான் இங்கிலீஷ்காரங்க வராங்க. வரும்போது சர் தாமஸ் ராவ் அப்படின்றது அவரோட பேரு. 1632 வர்றாரு. வந்து பலவிதமான பரிசு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து ஜஹாங்கீர் கொடுக்குறாங்க. அவங்க நாட்டு மது அது இது நகைகள் அது இதுன்னு எல்லாம் கொண்டாரு. ஜஹாங்கீருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, யூரோப்பியன் ஆர்ட்டுக்கும் இந்தியன் ஆர்ட்னா வரைகிற படங்க, அதுக்கும் உள்ள விஷயங்களை பத்தி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இவங்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சியாளர்கள். நல்ல அந்த அந்த புக்கை படிக்கிறது, இந்த புக்கை படிக்கிறது, அதாவது லிட்ரரி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதே வந்து முகலாயர் பீரியட்ல, அதுவும் அக்பர் பீரியடுக்கு அப்புறம் தான் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதுக்கு முன்னாடி மகாபாரத ராமாயணம்லாம் இருந்தது. அதை எல்லாரையும் படிக்க வச்சாங்க. பாரசீக மொழிக்கு மொழிபெயர்த்தாங்க. இந்த இவங்களோட இஸ்லாமிய நூல்களை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் நின்று போச்சு. அப்புறம் எல்லாமே பாரசீக மொழிபெயர்ப்பு மட்டும் தான் நடக்க ஆரம்பிச்சு. பர்ஷியன் வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாவே அக்பர் காலத்துல இருந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சார் தாமஸ் ராவ் சொல்லும் போதே அவரோட குறிப்புகளில் இதான் எழுதி வச்சிருக்கிறார். என்னென்னா, பாதுஷா வந்து காலையிலேருந்தே சரக்கு அடிப்பார். அடித்து போதை ஏறி அதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போதையே ஏறாதான். சாயங்காலம் ஆனோடனே என்ன பண்ணுவாரா, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சரக்கில் இது இருக்குல்ல அபினை உருட்டி வச்சுருப்பாங்களாம். முன்னாடி ஒரு தட்டில், வெள்ளி தட்டு தங்கத்தட்டில் அப்படி அபினை அரைச்சி உருட்டி வச்சுருப்பாங்க. அதில் 2 பீஸ் எடுத்து உள்ளே போட்டு கலக்கி கப்புன்னு ஏற்றுறான், போதை பத்தலைன்னு. அப்படி அடிப்பார். நான் எங்கள் சரக்கு கொடுத்தேன், குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோ ரொம்ப சப்புன்னு இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க, இதுதான் எங்கள் ஊர்லேயே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான சரக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரக்கு பாருங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாராம். அடிச்சா காது கீதெல்லாம் பிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதில் அபினை வேற போட்டு எப்படி அடிக்கிறாருன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் அதில் வியந்து எழுதியிருப்பார். அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜஹாங்கீர் காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் அது. ஜஹாங்கீர் காலத்தில் 2 சம்பவம் நடக்குது. அதில் முதல் சம்பவம் வந்து இது என்னன்னா, சார் தாமஸ் ராவ் வந்து கேட்குறாரு, எங்களுக்கு ஒரு ஃபத்வா கொடுங்க அப்படின்றார். ஃபத்வானா அஃபீஷியல் லைசன்ஸ்ன்னு நீ புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன ஃபத்வானா, நாங்கள் போகிற இடம் பூரா டோல்கேட்டில் டோல் வசூலிக்கிறாங்க, டோல் கொடுத்து மாளலை எங்களுக்கு, நாங்கள் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு நேராக கொண்டாந்து கட்டிடுறோம், வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் அப்படியே மொத்தமாக கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஃபத்வா கொடுத்துருங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு போகிற
எந்த பொருளுக்கும் நம்ம முகலாய சாம்ராஜ்யத்தில் டோல் வாங்கக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க. ஜஹாங்கீருக்கு 10 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட்டான்னு கேட்டால் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் 10 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட்டு தான், உண்மையிலே பெரிய அமௌண்ட்டு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அக்பர் காலத்திலே நம்ம சொன்னோம், ஒரு 120 லட்சம் ரூபான்றது தான் வெள்ளிக்காசுன்றது ருப்பியா அப்படின்னு சொல்றது. ருப்பியானா வெள்ளிக்காயின்னு அர்த்தம், அவ்வளோதான். மொஹர்னா தங்க காயின், ருப்பியானா வெள்ளிக்காயின் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அந்த வெள்ளிக்காயினுக்கு வச்ச பேரு ருப்பியா. பாரசீக மொழியில ருப்பியானா வெள்ளி நாணயம்னு அர்த்தம். அதான் நம்ம இப்போ ருப்பீஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். 120 லட்சம் வர்ற மாதிரி 10ன்றது வந்து 120ல் பார்க்கும்போது ஒரு 10% கிட்ட உள்ள ஒரு அமௌண்ட் தான். ஆனாலும் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அது சும்மா ஃப்ரீயாகவே லைசன்ஸ் கொடுக்குறேன்னாரா? அதெல்லாம் கொடுக்கல. என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உனக்கு இப்படி லைசன்ஸ் கொடுத்தேன்னா எங்கள் நாட்டு உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கப்படும் இருக்காரு. எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அன்னைக்கு அதுக்கு பேர் எக்கனாமிக்ஸ் தானே, வேற என்ன? என்னங்க இதில் என்னங்க இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு போய் விற்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் பாட்டு போய் விற்க போகிறது இல்லை. நீ ஒரு வேட்டி துணி கொண்டாந்து விற்ப, மார்க்கெட் ரேட்டு வேட்டிக்கு 10 ரூபா அப்படின்னு வச்சுப்போம். நீ டோல் கட்டாமல் உள்ளே வந்திருப்ப, வேற ஒரு இந்திய வியாபாரி டோல் கட்டிட்டு வந்திருப்பான். உனக்கும் அடக்க விலை 5 ரூபா, அவனுக்கும் அடக்க விலை 5 ரூபா. அவன் 2 ரூபா டோல் கட்டிட்டு வந்திருக்கான், நீ 2 ரூபா டோல் கட்டாமல் வர. நீ 10 ரூபாய்க்கு வித்தனா உனக்கு 5 ரூபா லாபம். அவன் 10 ரூபாய்க்கு வித்தான்னா 3 ரூபா தான் லாபம். 2 ரூபா நஷ்டம். 2 ரூபாய் உன்னோட அவங்களுக்கு நஷ்டம். லாபத்துல கம்மி. ஆனா நீ நினைச்சா 7 ரூபாய்க்கு விற்க முடியும், அவன் நினைச்சா 7 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா அதான் அசல் ரேட் அவனுக்கு. அப்போ நீ போட்டு வித்தனா உன் பொருள் பூரா வித்து முடிகிற வரை அவன் பொருள் விற்காது. இன்னைக்கு 100 பேர் தான் வாங்க வந்திருக்கிறான், 100 பேர்ட்டு நீ 7 ரூபாய்க்கு வேட்டி வித்துட்ட. என் உள்ளூர் வியாபாரி பூரா ஒன்று கூட விற்காம திரும்ப வீட்டுக்கு போவான். அப்போ என்ன ஆகும், நாளாக அவன் அந்த தொழிலையே செய்ய முடியாமல் போயிடும். நான் சொல்றது வேட்டின்னு ஒரு உதாரணத்துக்கு, இது மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துக்கங்க. அதனால நான் வந்து உள்நாட்டு பொருளாதாரம் சீரழியும் இப்படி பண்ணா. ஏன்னா இப்படி பண்ணா அந்த லோக்கல் ஆளுங்களால அந்த நவாபுக்கு வரி கொடுக்க முடியாது. அந்த நவாபுக்கு வரி கொடுக்க முடியலன்னா அந்த நவாபால எனக்கு பணம் கொடுக்க முடியாது. நீ எனக்கு இங்க 10 லட்ச ரூபா கொடுப்ப, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கு மொத்தத்துல வருஷத்துக்கு 50 லட்சம் நஷ்டமாயிட்டு இருக்கும். அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்ட்டார். இது அவரது சிந்தனை திறனை காட்டுது. இன்னொரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து பெங்கால் பக்கத்துல போய் பொண்ணுங்க கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரனுங்க கைப்பிடிச்சு இழுத்துட்டான்னு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உடனே போய் விட்டு அடி வெளுன்னு வெளுத்து எல்லாமே பிடிச்சி ஜெயிலில் போடுன்ட்டாரு. போட்டு அது ஃபேக்ட்ரி இடிச்சிருன்ட்டாரு. ஃபேக்ட்ரினா என்ன, அந்த ஒரு குடோன் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருப்பாங்களா, ஒரு சின்ன கோட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, இடிச்சிருன்ட்டாரு. ஐயா சாமின்னு காலில் விழுந்து 3 லட்ச ரூபா ஃபைன் கட்டினாங்க. ஃபைன் கட்டிட்டு இன்னொரு தடவை இது மாதிரி நடந்தால் நாங்கள் இந்த நாட்டை விட்டே போயிடுறோம், எங்கள் அதிகாரிகள் குடி போதையில் எதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் காலில் விழுந்தோடனே சரி ஓடி போனாங்களா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. ஸோ ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் வந்து அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆள் சரியில்லைன்னா என்ன ஆள் அம்பு சேனை படை இருந்தாலும் அந்த நாடு நாசமாக போயிடும். ஒரு நாடு வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து 24 ஹவர்ஸும் உழைக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தால் தான் வேலை செய்யும். அந்த தலைமை இடத்துல போய் யார் உட்கார்ந்தாலும் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனையே. அந்த இடத்துல போய் யார் உட்கார்றாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு. மட்டும் தண்ணி தானே போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்றோம், தண்ணி போட்டு அப்படியா 10 லட்சமா மந்திரி ஏது கொண்டா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ, அப்படித்தானே ஒரு குடியாரம் செய்வான். நான் திரும்ப ஜஹாங்கீரோட குடிப்பழக்கத்தை பத்தி சொன்னதுக்கு காரணம் என்னன்றதை புரிஞ்சுக்கிங்க. அவ்வளோ குடியாரனா இருந்தாலும் நாடை பத்தியும் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தியும் நாட்டு மக்களை எப்படி பார்த்துக்கணுன்றதை பத்தியும் ரொம்ப தெளிவான சிந்தனையில இருந்திருக்காங்க. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னா அவர் வாழலை. அவ்வளோ குடியிலையும் அவங்க ஊர் சரக்கெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கிறான், இம்போர்ட்டட் சரக்கு, அவன்கிட்டையும் தெளிவா இருந்திருக்கிறார்.
ஏற்கனவே இருக்கிற அவங்க தாத்தா அப்பாக்கள் உருவாக்கி வச்ச அந்த சிஸ்டமா அவர் கொலாப்ஸ் பண்ணல எந்த விதத்துலயும். இல்ல, சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு. அது பெரிய சாம்ராஜ்யங்கள் விழுந்ததுக்கு முக்கிய காரணமே என்னன்னா, அதை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு அது பெருசாயிரும். ஏன்னா அந்த காலத்துல வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மி. கம்யூனிகேஷன் இப்போ மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் டக்குன்னுலாம் போய் சேராது. அரிக்கமேடுன்னு சொல்றோம்ல, பாண்டிச்சேரி பக்கத்துல, அந்த பகுதியில் கிடைச்ச தங்க நாணயங்கள்லாம் பார்த்தா எப்படி இருந்திருக்கு தெரியுமா? கட் பண்ண காயினா இருக்கு. கட் பண்ணனா ரெண்டா இல்லை, இப்படி ஒரு கட் போட்டோம்னா ஒரு கட்டு விழும்ல, உளுந்த அந்த கேப் தெரியும்ல, அந்த மாதிரி கட் பண்ண காயினா இருக்கு. எதுக்கு காயினை போய் வெட்டினாங்க? ஏன்னா அது தங்கம்னு சொல்றான். ஃபுல்லாவே தங்கமா கலப்படமானு எப்படி தெரியும்? உள்ள செம்புல வச்சுட்டு மேல தங்கத்துல பூசி கொடுத்துட்டான்னா அதுக்காக வெட்டி பார்த்து வாங்கியிருக்காங்க. உண்மையிலே ரோம் சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு காரணமே அதுதான். கொஞ்சம் கொஞ்சமா டிமானிட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தங்கத்தோட அளவை, அந்த ரோமபுரி காயின்ல அளவை குறைச்சி கடைசியில் ரோம் நாட்டு காசுனா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு. முதல்ல வெள்ளிக்கு கொண்டு வந்திருக்காங்க, வெள்ளி போட்டு அதுல தங்கத்தை பூசுறது. அதுவும் முடியாத கட்சம் வந்து வரும்போது என்ன ஆகுது? உனக்கு சொல்லிட்டான், நீ வந்து மாச சம்பளம் 10 வருஷமா வேலை பார்க்குற, சரி இப்போ 1 லட்சம் வாங்குறியா, 4லேருந்து 3 லட்சம் வச்சுக்கோ. ஆனா 3 லட்சம் உனக்கு கொடுக்கணும்ல, அப்ப எக்ஸ்ட்ரா நோட் அடிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி அவங்க பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருந்தது என்னன்னா, அந்த பணம் வந்து மதிப்பு இழந்துராம பார்த்துக்கணும், உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிராம பார்த்துக்கணும். உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிருச்சு, அவனால விற்க முடியல அப்படின்னு சொன்னா அது நேரடியாக அரசாங்கத்தோட கஜானாவை தான் பாதிக்கும். ஸோ அந்த விஷயத்துல அவர் தெளிவா இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல வந்து முகலாய ஓவிய கலை அப்படிங்கிறத அவர் தான் முதல்ல உருவாக்குறாரு. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தரோட உருவத்தை வரைகிறதுன்றது வந்து ஹராம். அதாவது மனித உருவத்தை எந்த வடிவில் பிரதிபலிச்சாலும் அது வந்து ஹராம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. அதனாலதான் முகமது நபியோட உருவமும் கிடையாது. சொல்லுவாங்க, ஆயிஷான்னு அவரோட மனைவியோட உருவம் ஒன்று இருந்ததாகவும் அது பிற்காலத்தில் கிடைச்ச உடனே எரிச்சிட்டாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தன் இதுதான் ஆயிஷா படம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஆயிஷா படத்தை வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுங்க வந்து எந்த மதத்துல இருந்தாலும் ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, டப்புன்னு அதை வந்து வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்ட, நீ அங்க முருகருக்கு மாலை போடுறியா, நான் இங்க இயேசுக்கு மாலை போடுறேன் அப்படின்ட்டு போற, அதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு அந்த படத்தை எப்படியே தேடி பிடிச்சி அழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்ச இஸ்லாமியரோட ஓவியம்ன்றதே வந்து காலிகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த அலங்கார எழுத்துக்கள் மட்டும், சித்திர எழுத்துக்கள் மட்டும்தான். ஜஹாங்கீர் காலத்துல தான் வந்து இந்த ஓவியக்கலை அப்படின்றது பிரபலமாக ஆரம்பிக்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் ஒரு உலக உருண்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நின்று இப்படி போஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒரு படமாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க, தோப்பாங்க பையெல்லாம் இருக்கும். இந்த அதாவது அப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு பூமி உருண்டைலாம் தெரிஞ்சு, அந்த உருண்டையை இவர் கையில். ஜஹாங்கீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீர்னா அரசன் அர்த்தம், தலைவன் அர்த்தம். ஜஹான் அப்படின்னா உலகம் எல்லாம். அதுக்கப்புறம் பூராமே அந்த உலகம்ன்ற ரேஞ்சில் தான் பேர் வச்சிருப்பாங்க. இவர் ஜஹாங்கீர், அவர் ஷா ஜஹான், அவரு அவுரங்கசீப் ஆலம்கீர். ஆலம்கீர்னா அகில உலகத்துக்கும் அவர் தான் தலைவர். இந்த உலகம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன சொல்றது, என்ன இன்டர்நேஷனல் ரிலீஸ் தான், லோக்கல் ரிலீஸ் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஜஹாங்கீர் காலத்துல இருந்து தான் அந்த பார்வை வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறோம்னா, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் நமக்கு வந்து எல்லா விதமான மாடர்ன் விஷயங்களும் வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் அக்பர் முகலாயர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமே பீரங்கி எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஒரே ஒரு விஷயம், ஐரோப்பியர்கள் தங்களை இந்தியர்களாக உணரல, முகலாயர்கள் தங்களை இந்தியர்களாக உணர்ந்தாங்க. ஐரோப்பியர்களும் தங்களை இந்தியர்களாக உணர்ந்து இங்கே செட்டில் ஆகணும்னு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போயிருக்கும். இப்படி அவர் வந்து கலை அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய ஈடுபாடு. அப்பதான் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதப்படுது. பாரசீகத்துல நிறைய அறிவியல் சார்ந்த, உயிரியல் சார்ந்த, விவசாயம் சார்ந்த புத்தகங்கள்லாம் நிறைய எழுதப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம். இருக்கா இப்பவும் இருக்கு. முகல் கேனான் அப்படின்னு தேடிப்பாரு, அது இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200-300 புக் இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் அதில் எழுதியிருக்கிறாங்க.
அப்போது ஜஹாங்கீர் காலம் இப்படியே அமைதியாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அப்படியே முடியுது. கடைசி காலத்தில் அவர் பையன் வந்து அவரை எதிர்த்து கொஞ்சம் போர்க்குடியெல்லாம் தூக்குறாரு. ஆனாலும் அது பெரிய அளவுக்கு சண்டை போடுற அளவுக்குலாம் போகலை. இவர் குஸ்ரு கூட சண்டை வந்த அளவுக்குலாம் வரல. அதுவும் போக குர்ரம் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் செல்லப்பிள்ளை தான், கொஞ்சம் ஆக்டிவான ஒரு வாரியர் அவர். அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாகவே டிரான்சிஷன் ஆகி ஷாஜகான் வந்துடுறார். குர்ரம், பிரின்ஸ் குர்ரம் வந்து ஷாஜகான் அப்படின்ற பெயரில் ஆட்சியில் அமர்கிறார். அப்பா ஒரு வகையான கலா ரசிகர் அப்படின்னா இவர் வேறு வகையான கலா ரசிகர். என்ன மாதிரி கலா ரசிகர்னா கட்டடக்கலையில் ரொம்ப விருப்பமுடைய ஒரு நபர். அவர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் ரொம்ப முக்கியமான கட்டடங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டடம் வந்து தாஜ்மஹால். தாஜ்மஹால் அவர் தான் கட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அவர் கட்டின கட்டடங்கள்லாம் ரொம்ப சிறப்பான கட்டடங்கள் எதுன்னு கேட்டால் டெல்லி செங்கோட்டை. இன்னைக்கு செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றினார்னு சொல்கிறோமே, அந்த செங்கோட்டையை கட்டினதே ஷாஜகான் தான். பிரசிடென்ட் இந்த ஜனாதிபதி மாளிகை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேரே வந்து பழைய பேர் என்னென்னா முகல் கார்டன்ஸ்ன்னு பேர். தோட்டங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பிரிட்டிஷ் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும் எஸ்டேட் அப்படின்றது. பிரிட்டிஷ் ஸ்டைலில் உள்ள எஸ்டேட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஒரு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 4-5 ஏக்கரில் இருக்கும். வீடு இல்லை, அந்த மொத்த எஸ்டேட்டு. அங்கேயே நீ குதிரை ஓட்டலாம், வேட்டையாடலாம், மீன் பிடிக்கலாம், உள்ளே நீச்சல் அடிக்கலாம், குளம்லாம் இருக்கும், குளத்துல போய் நீச்சல் அடிக்கலாம். அது மாதிரி ஒரு பங்களா கட்டியிருப்பாங்க. இப்போ உள்ள ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, அது மாதிரி இருக்கும். உள்ள விளையாடுறதுக்கு ஒரு இடம், நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு நீச்சல் குளம், வாக்கு போகிறதுக்கு ஒரு தோட்டம், பாரு தனியா, அந்த மாதிரி பார் கண்டிப்பாக இருக்கும். பார் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த லவ் இருக்குல்ல, மும்தாஜ் ஷாஜகான் லவ், அது வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட். அது ஓவர் ரேட்டட் ஸ்டோரிஸ். அது உண்மையிலே வந்து லவ்ல வந்து எக்ஸாஜரேட்டட் லவ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சலீம் அனார்கலின்னு தான் சொல்லணும். இவருக்கு வந்து அந்த பொண்டாட்டியை ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அது வந்து அப்படியே ஷாஜகான் லவ் ஸ்டோரின்லாம் இல்லை. ஷாஜகான் படத்தை வந்து இவங்க வரைஞ்சப்போ ரோசா பூவை கையில் கொடுத்து வரைஞ்சிட்டாங்க. அதனால ஷாஜகான் லவ்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையிலே ஜஹாங்கீர் தான் லவ்வை பற்றி சொல்லணும். தாஜ்மஹால் அது உருவான கதை. அது வந்து என்னன்னா, அவருக்கு வந்து அந்த மனைவியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, அவருக்கு மனைவியை பிடிக்கும்ன்றதை விட கட்டடக்கலை ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டடக்கலைக்கு ஒரு கான்செப்டு, யமுனை நதிக்கரையிலேயே அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி கீழே உடன் பேஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிளில் பண்ணிவிட்டு, யமுனையோட இந்த கரையில் பொண்டாட்டி ஒன்று கட்டினியா, அப்படியே அந்த கரையில் எனக்கு ஒன்று பிளாக்ல ரெடி பண்ணு அப்படின்னு இருக்கிறார். இங்கே ஒயிட்டு, அங்கே பிளாக்கு, 2 தாஜ்மஹாலும் சிமிலர் ஐடென்டிக்கலாக இருக்கணும்னு. அதை சுற்றி நிறைய இதே மாதிரி அர்பன் லெஜெண்ட்ஸு. அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் கட்டவரில் வெட்டிட்டாங்க. இதெல்லாம் அதாவது என்னன்னா, ஒரு மார்வலாக ஒரு பில்டிங்கை கட்டிட்டோன்னு வச்சுங்க, அதே ஆள் நினைச்சா கூட அதே மாதிரி இன்னொரு பில்டிங்கை கட்ட முடியாது. அங்கே கட்டவரிலலாம் வெட்ட வேணாம், சும்மா ட்ரை பண்ணாலே வராது. அது ஏதோ ஒரு தடவை அமைஞ்சிடும். அது மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வைக்கலாம். அவங்களுக்கு வந்து மும்தாஜுக்கு வந்து 4 பிள்ளைங்க. அது போக வேற சில ஒரு பெண், ஒரு பெண் குழந்தை. அதில் 3வது பையன் தான் நம்ம அவுரங்கசீப். இப்போ ஷாஜகான் பீரியட்ல நிர்வாக ரீதியா அது மாதிரி எதுவுமே பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடினது ஷாஜகான் பீரியடும் ஜஹாங்கீர் சிஸ்டம்ல ஏதாவது வரும். ஆமாம், அதாவது அவங்க கட்டி வச்ச சிஸ்டத்தில் டெரிட்டரிஸ் குறையாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டெரிட்டரிஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஷாஜகானுக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, டெக்கானை பிடிக்கணும், அதாவது தென்னிந்தியாவை பிடிக்கணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய கனவு. ஆனால் அந்த நேரத்தில் அங்கே வேற சில இஸ்லாமிய மன்னர்கள் இருந்தாங்க. ஆதில் ஷா, அவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி, அங்கே இந்துக்கள்லாம் இல்லை, இந்துக்கள்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு தாண்டி இவங்க டெவலப் பண்ணுற முடியவே இல்லை. அப்போ பெரிய வாரியராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, நீ போ அப்படின்னு ஷாஜகான் அனுப்பிச்சு விடுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து ஷாஜகானுக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பையனை ரொம்ப பிடிக்கும், தாராஷுகோன்னு பேர். தாராஷுகோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர். அவருக்கு வந்து மதம் சார்ந்த ஆராய்ச்சிகள், குறிப்பாக இந்து மதத்தோட தத்துவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அதை பற்றி விவாதிப்பது, அதை பற்றி தொடர்ந்து படிப்பது,
அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புத்தக புழு அவங்க தாத்தாவுக்கு தாத்தா ஹுமாயூன் மாதிரி ஒரே தத்துவ ஆராய்ச்சிகள் தான் செஞ்சுட்டு பொழுதுனைக்கு உட்காந்துருக்குது. இல்லை ஆக்சுவலாக அந்த ரீடிங்ன்றது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தை ஆள்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்ட் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது கூட நம்மளால ஓகே புரிஞ்சுக்கலாம். சும்மா இருக்கிறாங்க, அவனுக்கு அதான்டா வேலை அப்படின்றது. அந்த ரீடிங்லே இருக்கிறாங்களா, அது என்ன ரீசனா இருக்கும்? அது ரீசனே அவங்களுடைய அந்த தைமூர் லைன் தான். ஓகே, அவங்க எல்லாத்தையும் எழுதி வைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டு. முதல்ல நீ எழுதணும்னா நீ படிச்சாதான் எழுத முடியும். நீ எதுவுமே படிக்காம நீ எப்படி எழுத முடியும்? ஸோ பல விஷயங்களை படிக்கும்போது தான் இது மாதிரி நம்ம லைஃப்ல ஒன்று நடந்திருக்க, இதை சொல்லலாம் போலையே, எதை சொல்லலான்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும்னா, நீ உன்னை பத்தி ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்க, என்ன எழுதுவ? ஒரு 4 ஆட்டோபயோகிராஃபி படிச்சாதான் என்ன மாதிரி எழுதலாம்னே தோணும் தெரியும் முதல்ல. இல்லை, விஷயம் தெரிஞ்சு எழுதுறதுனால தான் நேரு இந்திரா காந்தி எழுதின கடிதங்கள் இன்னும் ஒரு முக்கியமான. ஆமா, இன்னைக்கு இந்தியாவோட வரலாறு முழுசா ஒரு கிளான்ஸ்ல படிச்சிடணும் அப்படின்னா அந்த நேருவின் கடிதங்களை படிச்சாலே போதும். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. விஷயம் தெரிஞ்சாதான் எழுத முடியும். முதல்ல நீ படிச்சாதான் எழுதவே முடியும். அது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கப்பா. நீ ஒரு 1000 பக்கம் படிச்சேன்னு வச்சுக்க, ஒரு 50லேருந்து 100 பக்கம் எழுதிடலாம். அவ்வளவுதான் எழுத முடியும், அதுக்கு மேல எழுத முடியாது. அப்போ அம்பேத்கர் எவ்வளவு படிச்சிருப்பாரு, அப்ப எப்படி எழுதினாருன்னு யோசிங்க. அவரோட எழுத்துக்களோட தொகுப்பு மட்டும் 35 வால்யூம் இருக்கு. அம்பேத்கரோட புக்கை இந்த தலைப்பு அந்த தலைப்புலாம் தனித்தனியா இருக்கிற புக்கு 1-2 தான். மற்ற எல்லாமே அம்பேத்கர்ஸ் கலெக்ஷன் தான். கலெக்ஷன்ஸே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட தொகுதியாக இருக்கு, பிடிஎஃப்லயும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அவர் எவ்வளவு படிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க படிச்சாதான் எழுத முடியும். ஒண்ணுமே படிக்காம அப்படியே மல்லாக்கப்படுத்து வானத்தை பார்த்து யோசிச்சு எழுதலாம் முடியாது. அப்படிலாம் எழுதுறதுக்கு யாருமே அப்படி எழுதுனது கிடையாது. முதல்ல படிக்கணும், படிச்சாதான் எழுத முடியும். ஸோ இது படிப்புன்றது இவங்களுக்கு கண்டினியூஸா தொடர்ச்சியாக ஒரு பாரம்பரியமாவே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஷாஜகானுக்கு ஒரு சின்ன பயம், தான் பையன் தான் பையன் தான் ராஜாவாகணும் அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. ஆனா மற்ற பசங்கள்லாம் ஏதாவது வம்பு பண்ணா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பையனை லாகூருக்கு அமிச்சிடுறாரு, இன்னொரு பையனை கல்கத்தாவுக்கு அமிச்சிடுறாரு. அவுரங்கசீபை இருக்கையிலே டஃப்பான ஏரியாவுக்கு அனுப்புவோம். ஏன்னா அவன் கொஞ்சம் பயங்கரமா ஆக்டிவான பையன் தெரியும். எதுக்கும் கொஞ்சம் சரியான இடமா பார்த்து அனுப்புவோம்னு சொல்லி டஃப்பான ஏரியாவான டெக்கானுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. டெக்கான் பகுதியிலே தான் அவர் அவுரங்கசீப் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ போவார், அங்கே சண்டை இங்கே சண்டைன்னு போய்கிட்டே இருக்கிறார். ஷாஜகான் இங்கே உட்காந்து தாஜ்மஹால் கட்டிட்டு இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள்ல 22 ஆண்டுகள் அதை கட்டி முடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. அது தாஜ் மஹல் இல்லை, தேஜோ மால். தேஜோ மால்னா தேஜ் அப்படின்னா ஒளி, அதாவது சூரியனுக்கு கட்ட வச்ச கோயில். அந்த கோயிலை ஷாஜகான் ஆட்டையை போட்டு அவர் பொண்டாட்டியோட சமாதியா மாத்திட்டாரு அப்படின்னு ஒரு கும்பல் இப்ப கிளம்பியிருக்காங்க. அதாவது என்ன, அதுக்கு உதாரணம் என்ன காட்டுவாங்க தெரியுமா? ஒரு இடம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு போட்டோவே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல கதவு பாருங்க, இந்த கதவு மூடியே இருக்கு, இதுக்குள்ளதான் அந்த சாமியோட சன்னதி இருக்கு அப்படின்னு. அது வேற ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. அது பில்டிங் கட்டும்போது அது ஜாமான்லாம் உள்ள போட்டு வச்சிருந்த ஒரு குடவுன் அது. சரியா? அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் சுரங்கப்பாதை, அதுக்குள்ள போனீங்கன்னா கோயில் இருக்கு. முதல்ல இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, முகல் ஆர்கிடெக்சர், அது அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய பில்டிங்கே கிடையாது. நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பெரிய 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 கோயில்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோயில் எதுவுமே இருக்காது. காசியில் மட்டும்தான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் மட்டும்தான் இருக்கும். அந்த கோயிலும் யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, என்ன பின்னாடி அவுரங்கசீப் காலத்தில் கட்டினது. சரியா? இவனுக்கு என்ன சொல்லுவாங்க, அவுரங்கசீப் இந்து கோயில் எல்லாம் இடிச்சாரு வச்சாரு அப்படின்னு இருப்பாங்க. உண்மையா அது தனி கதை போகும். அப்போ இவர் 22 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாரு, கட்டுறாருன்னு காசு பூரா செலவாகுதுன்னு அவுரங்கசீப்புக்கு கடுப்பு. ஏன்னா அடுத்த ராஜா நம்ம தான் ஆக போறோம், கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னா அவருக்கு தான் டென்ஷனு. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரிலன்னு ஒன்று. அந்த பெங்கால் பக்கம் அனுப்பிச்சு விட்டுருந்தது முராத்ன்னு ஒருத்தன், முராத் பக்ஷின் பேர். ஷாஜகானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு உண்டு, பெரிய பொண்ணு, அது பேர் ஜஹ்னாரா பேகம்.
அம்மா செத்ததுலேருந்து அந்த அம்மா தான் வந்து இவருக்கு அவர் பொண்ணு தான் வந்து இப்போ எல்லா பணிவிடைகள் பண்ணுறது, உணவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்கறது வைக்கிறதுன்னு அதை வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ராஜாவாக இருந்தால் நல்ல சோறு கூட திங்க முடியாது, எச்சி சோறு தான் திங்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா சாப்பிட்ற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் கொண்டாந்து வச்சுருவாங்க. ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அங்கே ரூம்லேயே உட்கார வச்சுருவாங்க. 1 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலேயும் அவன் சாவலை அப்படின்னு சொன்னால் அவனை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சீல் பண்ணுவாங்க ரூமு. வேறு யாரும் உள்ளே வர முடியாது, சீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராஜா வந்து என்னப்பான்னு எல்லாம் பக்காங்க, ஒருத்தரும் சாவலை அதுக்கப்புறம் உள்ளே போய் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி இவருக்கும் கொஞ்சம் வயதும் தளர்ந்துருச்சு, அதுவும் மனைவி இறந்து இல்லாத அதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை சொல்லி தான் வந்து அவரோட காதல் உசந்ததுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அது பட் அகைன் அதுவும் ஒரு லெஜெண்ட் தான், உண்மையான சொல்ல முடியாது, அர்பன் லெஜெண்ட் மாதிரி அது ஒரு கதை தான். இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட மனைவி மும்தாஜ் பேகம் இறந்த பிறகு ஒரு சில நாட்களுக்குள் அவருக்கு வந்து மொத்தமாக தாடி தலை முடி எல்லாமே நரைச்சி போச்சு, பியோர் ஒயிட்டாக நரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எவ்வளோ தூரம் உண்மையெல்லாம் தெரியாது. ஆனால் உண்மையை சொல்ல போகிறதா இருந்தால் 1657 கிட்ட அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நோய்வாய்ப்பட்டவராக மாறிடுறார். அந்த காலத்தில் சொன்னால முன்னாடியே ஜஹ்னாரா பேகம்னு அவரோட பெரிய பொண்ணு தான் அவரை வந்து பார்த்துக்கிறாங்க. தாரா ஷிகோ வந்து கிட்டத்தட்ட டெல்லியோட ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் செய்திகள்லாம் வருது, அவர் பெரிய பையனை வந்து அஃபீஷியலாகவே ராஜான்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு செய்தி வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நேராக தன்னுடைய படைகளெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்து ஆக்ராவையும் டெல்லியும் முற்றுகையிட்டுட்டார். முற்றுகையிட்டு பெரிய முற்றுகையாயிடுது. டெல்லிக்கு வரக்கூடிய தண்ணியை தடுத்துடுறாரு முதல் வேலையாக. யமுனை நதி வழியாக தானே தண்ணி வரணும், அந்த தண்ணி அவரோட டெல்லிக்கு உள்ளே போகிறதெல்லாம் தடுத்து விட்டுறாரு. இப்படி எல்லா பிரச்சனையும் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் இன்னொரு 2 முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாஜகான் வந்து டெவலப் பண்ணுறாரு அந்த டெல்லியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷாஜகானாபாத் அப்படின்னா அதுக்கு ஒரு பேரே வைக்கிறார். வச்சு அந்த பகுதியெல்லாம் டெவலப் பண்ணுறாரு. அந்த பகுதி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓல்டு டெல்லின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஏரியா பூரா அந்த ஷாஜகானாபாத்தில் உள்ள. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த டெக்கான் மேலே இவங்க படையெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஜஹாங்கீர் காலத்தில் நடக்குது, ஷாஜகான் காலத்தில் நடக்குது, அவுரங்கசீப் காலத்துலேயும் நடக்குது. இதெல்லாம் முதல் முறையாக ஒரு பெரிய வெற்றி வந்து ஜஹாங்கீர் காலத்தில் ஒரு ஏரியாவில் கிடைக்குது. அந்த வெற்றி கிடைக்கும்போது தான் அந்த பகுதியில் இருந்த ஒரு நிசாம் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு அன்பின் அடையாளம் இல்லை தோல்வியின் அடையாளம் அப்படின்ற மாதிரி தன்னிடம் இருந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு வைரத்தை ஜஹாங்கீருக்கு கொடுக்குறாரு. அந்த வைரத்துக்கு தான் பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோஹினூர்ன்ற அந்த வைரத்தை ஜஹாங்கீர் வாங்குறாரு. அது பிற்காலத்தில் ஷாஜகான் கிட்டேயும் வருது. ஷாஜகானோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் முதல்ல ஒரு அரியாசனம் ரெடி பண்ணுறாரு. அதை வந்து ஆங்கிலத்தில் பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் போல் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அவர் உட்கார்றதுக்கான அரியாசனம் ஒன்று ரெடி பண்ணுறாரு. அந்த பீகாக் த்ரோனில் தான் அந்த கோஹினூர் வைரத்தை வச்சாங்க அப்படின்னா. அந்த பிறகு வந்து அவுரங்கசீப் காலத்தில் வந்து அந்த அரியாசனத்தெல்லாம் அவர் விரும்பாமல் அதெல்லாம் தூக்கி கஜானாவில் உள்ளே போடுங்க அப்படின்ற மாதிரி போட்டார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அவுரங்கசீப் காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய படையெடுப்பு நடக்குது. அந்த படையெடுப்பு தான் வந்து மொகலாய சாம்ராஜ்யத்தை படுகொலியில் தள்ளின ஒரு பெரிய படையெடுப்பு. யாருன்னா நாதிர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் படையெடுத்து வரான். அந்த நாதிர் ஷாவோட படையெடுப்பில் தான் நடந்த சண்டை தான் 3ஆம் பானிபட் யுத்தம். அந்த 3ஆம் பானிபட் யுத்தத்தில் மிகப்பெரிய அடி வாங்கி அதோட மொகலாய சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அவங்க வந்து அவங்களே வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, பேஷ்வாக்களோட உதவியால் தான் ஆட்சி செய்ய முடியுன்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ தான் அந்த பீகாக் த்ரோன்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்தியா விட்டு அந்த பீகாக் த்ரோன் அப்போ தான் வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப் காலத்தில் ஜீன் பேப்டிஸ்ட்னு ஒரு ஃப்ரெஞ்சு பாதிரியார் ஒருத்தர், அவரோட குறிப்பில் வந்து நான் பார்த்தேன், அவர் கோஹினூர்னு இதில் அவர் ஒரு விலை மதிக்க முடியாமல் ஒரு பெரிய வைரத்தை பார்த்தேன் நான் அவுரங்கசீப்போட இதில் கலெக்ஷனில். ஏன் அது அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது? ஏன்னா இன்னைக்கு தேதி வேற அந்த சைஸில் வேற வைரமே கிடையாது. இவ்வளோக்கும் அதுவே இவ்வளோ சைஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க.
அது அந்த சைஸுக்கு ஒரே வைரமா உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இருக்கிறதுலே அதான் பெரிய வைரம். இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டேட் அதுதான் பெரிய சைஸ்ல பெருசு, கிறிஸ்டல் கிளியரான ஒரு வைரம் அப்படிம்பாங்க. அதனாலதான் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இப்படி ஒரு முற்றுகையிட்ட உடனே தாராஷுகோவால தாக்கு பிடிக்க முடியல. இது வந்து காட்டுத்தனமா எப்பவுமே போர்க்களத்திலேயே இருந்து பழகின ஒரு ஆளு. தாராஷுகோ டெல்லியை விட்டு வெளியே போனதே கிடையாது. அப்ப எப்படி இருக்கும்? இதுல இன்னொரு வேலை பண்றாரு. என்னன்னா, தம்பிங்கெல்லாம் வந்து அவங்க கூட போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? அண்ணன் கூட. ஏன்னா இவரை விட அவர் பெரியவர் இல்ல. அப்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டான்னா என்ன பண்றதுன்னு கடைசி தம்பியை பிடிச்சி இவர் பக்கம் போட்டுக்கிறாரு அவுரங்கசீப். வந்து ஒரு டிரான்சிஷன் மாதிரியே தெரியாது. ஷாஜகான் அவுரங்கசீப் வந்து டிரான்சிஷன் மாதிரியே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டமாவே அப்படியே போற மாதிரியே போகும். அவனை பிடிச்சி அந்த முராத்தை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, தாராஷுகோவை போட்டோம்னா நீதான் ராஜா அப்படின்னு இவரு. அதாவது கூப்பிடுறதே இவர் வந்து முராத்தை பார்த்து ஹுசூர் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஹுசூர்னா அரசே அப்படின்ற இல்ல தலைவரே அப்படின்ற மாதிரி. அவர் வந்து இவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாரு, ஹசரத்ஜி அப்படின்னாரு. ஹசரத்னா மரியாதை, மதத்தில் மரியாதைக்குரியவர்ன்ற அர்த்தம். மதம் சார்ந்த மரியாதைக்குரியவர்ன்றத ஹசரத் அப்படிம்பாங்க. ஹுசூர்ன்றது தலைவர் அப்படின்ற இதுல சொல்லுவாங்க. இவர் அவரை தலைவர் பேரு, இவர் வணக்கத்துக்குரியவரே அப்படின்னு இவர் பதிலுக்கு போடுவாருன்ற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மேற்கு பகுதியில ஒரு இவரோட அண்ணன் ஒருத்தர் இருந்தால அவன் வந்து தாராஷுகோவுக்கு தான் சப்போர்ட். இப்ப என்ன பண்றாரு, தாராஷுகோவை டெல்லியை பிடிச்சிட்டாரு. டெல்லியை பிடிச்ச உடனே என்ன பண்றாரு, வேலையா ஆக்ரால ஒரு சின்ன கோட்டை ஒண்ணு, அந்த கோட்டையில ஒரு ரூம்ல அவங்க அப்பாவை ஜெயிலில் வச்சுட்டாரு. கொல்லலாம் இல்லை, இவங்க நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப கொடூரமான எல்லாம் கிடையாது. கொல்லலாம் இல்லை, அங்கேயே உள்ள ஜெயிலில் வச்ச மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு ஜன்னலை வச்சு அந்த ஜன்னல் இருக்கிற ரூமை பார்த்து அந்த ரூமை கொடுத்துட்டாரு. என்னன்னா அந்த ரூமோட ஜன்னல்ல இருந்து பார்த்தா தாஜ்மஹால் தெரியும். நீ ஆசைப்பட்ட மாதிரி அதை பார்த்துக்கிட்டே செத்துப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அக்காவை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜெகநாராவை அங்கே விட்டுறாங்க. ஸோ அவங்க அங்கேயே இருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்க்கறதுக்கு ஏதோ அக்கா அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அக்காக்கே வயசு 60 வயசு. சரியா? அப்பா அதுக்கு மேல 80 வயசு அவருக்கு. அப்ப எல்லாம் கேட்டுதான். இவருக்கு அவுரங்கசீப்புக்கு அப்பவே கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல இருக்கும். சரியா? எல்லாம் பெருசுங்க தான். ஆனா என்ன, அரசாங்கத்தை பொறுத்தவரை சொல்லும்போது பையன் இப்போ கலைஞர் இருக்கிறவரை அவர் பையனா அப்படிம்பாங்க. அவர் பையனை ஸ்கூலுக்கு போற பையனா என்ன, அவருக்கே பேரெல்லாம் இருக்குது ஸ்டாலினுக்கு. கரெக்டா? அது மாதிரிதான் அந்த ராஜ்யத்துல இருக்கிறதெல்லாம் வயசெல்லாம் வந்து நம்ம கணிக்க டக்குன்னு மைண்ட்ல ஏறாது. அப்போ தாராஷுகோவை பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, டெல்லியில் கூட்டிகிட்டு வந்து ஆட்டு தோல் இருக்குல்ல, அதை நல்ல உப்பு தண்ணியில் நனைச்சி உடம்பு ஃபுல்லாக போட்டு டைட்டாக சுற்றி வச்சு ஊசி போட்டு தைச்சிட்டாங்க. தச்சு கொண்டு போய் வெயிலில் விட்டா என்ன ஆகும், காயும். அந்த உப்பு தண்ணி காயும் போது என்ன ஆகும், துணி அந்த ஆட்டு தோல் வந்து அப்படியே ஸ்டிஃபாகி இருகும். இருக அப்படியே உடம்பு அப்படியே பிடிச்சிக்கும். மதியானத்துக்கு மேல அந்த தையல் எல்லாம் பிரிச்சு அதை உரிச்சு எடுத்துட்டாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் தண்டனைகள் அப்படி கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா, என்னை எதிர்த்து ஏதாவது பண்ணன்னா உன் சாவு வந்து சாதாரண சாவா இருக்காது அப்படின்னு மற்றவங்க. தண்டனைன்றதே என்னன்னா மற்றவங்களுக்கு கொடுக்க இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி இது. இத பார்த்த உடனே இந்த 2வது பையன் இருக்கான்ல, சப்போர்ட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தவன், அவன் அப்படியே அங்கிருந்து அவனே ஹஜ்ஜுக்கு போயிட்டான். நீ அம்சாதானடா கொலை பண்ணுவேன், நானே போறேன், அவன் ஓடி போயிட்டான். இந்த உரிச்சு எடுத்தத உடனே முராத் எங்க போனானே தெரியல. முராத் பக்ஷ் காணும், அப்ஸ்காண்டு. எதுக்கு வம்பு? இவன் ஏதோ ஹசரத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இவன் ஏதோ மத குருவா போவான்னு பார்த்தா உயிரோட வச்சு ஒருத்தனை தோலை உரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ராஜாவாகணும்னு அவனை வேற சொல்லி வச்சிருக்கிறோம். அவனுக்கு ராஜாவா ஆயிட்டேன்னு சொன்னவனுக்கே எப்படின்னா, ராஜா ஆக போறேன்னு சொல்றவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னா அவனும் ஓட்டான். ஸோ எதிரிகள் யாரும் இல்லாம போயிட்டாங்க. அவுரங்கசீப் ஆட்சியில் அமர்ந்து விட்டார்.
ஆட்சியில் அமர்ந்ததில் அவுரங்கசீப்பை பொறுத்தவரை 2-3 விஷயங்கள் நீ சொல்லணும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அவரும் இந்த அரசு ரீதியாக திருமணங்கள்லாம் செஞ்சுக்கிட்டார். ஆனாலும் 4 மனைவிகளுக்கு மேலே திருமணம் பண்ணலை. காங்குபைன்ஸ்லாம் வச்சுக்கல அவர். வப்பாட்டிகள்லாம் வச்சுக்கல. அவங்களாம் மீதி எல்லாருமே வச்சுருந்தாங்க. அப்படியே ஷாஜகான், மும்தாஜ் பேகம் அப்படி இப்படின்லாம் லவ்னு சொல்கிறாங்களே, ஷாஜகானுக்கும் காங்குபைன்லாம் இருந்தது. இவர் ஒருத்தர் தான் உண்மையான முஸ்லீம் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். 4 மணிக்கு மேலே திருமணம் செய்யலை, ஒரு சொட்டு மது குடித்தது கிடையாது. நான் அப்படிப்பட்டவரை தானே ஒரு வில்லத்தனமான மன்னராக சித்தரிக்கிறாங்க அப்படின்னு இவங்க 2014 அந்த வேலை நடக்குது. அதுக்கு முன்னாடி யார் அவுரங்கசீப்பை பற்றி பேசுனாங்க? அவுரங்கசீப்பை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த தான் சொல்லலாம், அப்பாவே பிடிச்சி ஜெயிலில் போட்டான், கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் கொண்டுட்டான் அப்படிம்பாங்க. அது வந்து இப்போ மற்றவங்கெல்லாம் செஞ்சதோட கம்பேர் பண்ண போனால் அவுரங்கசீப் வந்து ஒன்றும் பெருசாலாம் தம்பிங்களெல்லாம் ஒன்றும் பண்ணலாம் இல்லை, அப்பாவை கொல்லலாம் இல்லை, ஜெயிலில் தான் வச்சுருந்தாரு. கரெக்டா? தனியாக அவங்க அம்மாவை பார்த்துனே சாவுன்னு தான். ஆமாம், அப்படிதான். அந்த அளவுக்கு செட்டப்லாம் பண்ணி கொடுத்து சாவ போகிற நேரத்தில் கூட நிம்மதியாக அதை பார்த்தே செத்து போன்னு செத்ததுக்கப்புறமும் தாஜ்மஹாலுக்குள்ளே புதைச்சிட்டாரு. அதனால பார்த்தோம்னா அந்த தாஜ்மஹாலோட சிமெட்ரி வந்து டிஸ்டர்ப் ஆகும். சிமெட்ரினா நான் சொல்றது எஸ்ஒய்எம் சிமெட்ரி, அதாவது சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னு ஒரு ஒழுங்கு இருக்கும்ல, அந்த ஒழுங்கை மீறி இது மட்டும் தனியாக ஒன்று தூத்திக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் பிளான் வந்து அப்படியே நட்ட நடுவில் மும்தாஜ், அதே மாதிரி கருப்பு கலரில் இந்த பக்கம் போட்டு அதில் நட்ட நடுவில் இவருதுன்னு பிளான் வச்சுருந்தாரு. மொத்தமாக இவர் ஆப்படிச்சு அவர் சொன்னது வேற ஒன்றும் சொல்லல, மக்கள் வரி பணத்தை எடுத்து இப்படிலாம் கண்ணா அப்படின்னு செலவு பண்ணக்கூடாது. வந்த பணம் பூரா மக்களோட பணம். நீ என்ன மூட்டை தூக்கியா சம்பாதிச்ச அந்த காசு? அதெல்லாம் கிடையாது, அது மக்களோட வரி பணம். அந்த வரி பணத்தை வந்து இப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது. மக்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகிற மாதிரி செலவு பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தாஜ்மஹால் கட்டுறதுனால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒரு பயனும் கிடையாது. மும்தாஜுக்கே எந்த யூஸும் கிடையாது. மும்தாஜுக்கே எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் அவரு சொன்னது. அவர் சொன்னது எப்படியே நடந்துக்கவும் செஞ்சார். எப்படி வந்து அரசன் வந்து மக்களோட பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ, அதை போலவே தன்னுடைய செலவுகளுக்கு அவர் வரி பணத்துல இருந்து எடுக்க மாட்டேன்ட்டார். மக்களோட வரி பணத்துல நான் கை வைக்க மாட்டேன்ட்டார். என்ன பண்ணுவாருன்னா குல்லா பின்னுவாராம். அரசவை நடந்துகிட்டு இருக்கும், பேசிக்கிட்டே அவரு உட்காந்து இப்படி பின்னிக்கிட்டே இருப்பாராம். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல குரான் எழுதுவாராம். அப்பெல்லாம் கையெழுத்து தானே, பிரிண்டிங் கிடையாது, கையெழுத்து பிரதிகள். உட்கார்ந்து குரான் காப்பி எடுப்பாராம். இந்த குரானையும் இந்த தொப்பியும் வித்து அதுல வந்து ₹1 சம்பளத்துல ஜெயலலிதா மாதிரி அதுல வந்து வருமானத்துல தான் அவருக்கு வந்து செலவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா? என்ன பண்ணியிருப்பாரு, ஏப்பா இந்த குல்லா ஒன்று நெஞ்சிட்டேன்ப்பா, யார் வாங்கிக்கிறீங்க? ஐயா நான் வாங்கிக்கிறேன் 50,000 கொடுங்க. இல்லை ஐயா 1 லட்சம் கொடுங்க, எல்லாரும் கேட்டுப்பாங்க. அப்படிதான் வித்துருக்கோம். உண்மை தானே? அரசரே வந்து நாங்க கையால நெஞ்சதுன்னு சொல்றாரு, வாங்காம நான் கடையில 50 பைசாக்கு தரேன் நீங்க அப்படின்லாம் பேரம் பேச முடியாது இல்ல, அப்படிதான் வாங்கியிருப்பாங்க. எழுதும்போது அது சொல்லும்போது ரொம்ப ஏழ்மையில இருந்து வாழ்ந்தாருன்ற மாதிரி தோணும். ஆனா உண்மையதான், அவர் தன்னுடைய பர்சனல் செலவுக்கு வேற அரசாங்க பணத்தெல்லாம் யூஸ் பண்ணவே கிடையாது. இவரோட லைஃப்ல முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டோம்னா, முகலாய சாம்ராஜ்யம் அதுவரை பார்க்காத அளவுக்கு மிக பெருசா வளர்ந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் முதல் இதில் அத்தியாயத்திலேயே, இந்த சங்கி குரூப்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அகண்ட பாரதம் அப்படின்ற அந்த அகண்ட பாரதத்தை முதலில் உருவாக்கி காட்டியவர் அவுரங்கசீப். தெற்க கிட்டத்தட்ட மதுரை வர, கிழக்கு பக்கத்தில் பர்மாவெல்லாம் சேர்த்து பிடிச்சாச்சு, மேற்கு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வர பிடிச்சிட்டாங்க, வடக்க காஷ்மீர் எல்லாமே உள்ள வந்தாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சீன மன்னருக்கு ஒரு கடிதம் போடுறாரு. அவுரங்கசீப் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான 2 இன்சிடென்ட் இருக்கு. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க வசதிக்காக சொல்ல மாட்டாங்க. இந்து கோயில்களை இடிச்சாருன்னு சொல்லுவாங்க. காசி கோயிலை இடிச்சார் அவர், காசி விஸ்வநாதர் கோயிலை இடிச்சார். அது ஏன்றது 2வது வாரம். முதல் விஷயம் என்னன்னா, அப்போ இருந்த சீன மன்னருக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. என்ன லெட்டர்னா, இமயமலையில் மானசரோவர் கைலாச மலைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே மானசரோவர்னு ஒரு ஏரி இருக்குது. அது வந்து என்னுடைய நாட்டு இந்து மக்களுக்கு புனித தலமாக கருதப்படுகிறது. அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் பணம் தந்துடுறேன் அப்படின்னு லெட்டர் போடுறாரு சீன அரசருக்கு. சீன அரசர் அதை படித்து பார்த்துட்டு, அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது,
நிலத்தெல்லாம் கொடுத்தோம்னா அது வந்து டெரிட்டரியை கொடுத்த மாதிரி ஆகிடும். உடனே இவர் படையெடுத்து போயிட்டார். சீன படைகள் வருது, இவரோட படைகளும் போது சீன படைகளோட சண்டை போட்டு அவங்கள அடித்து துரத்தி அந்த பகுதியை இந்தியாவோட இணைச்சிட்டார். இவரோட முகலாய சாம்ராஜ்யத்தோட இணைச்சி இந்துக்கள்லாம் நீங்கள் அங்கே போய் வழிபடலாம் போங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஒரு போரையே இவங்களுக்காக நடத்துறாரு. ஒரு போரையே இவங்களுக்காக நடத்துறாரு. இந்துக்களோட புனித தலம்னு சொல்லி அதுக்காக லெட்டர் போட்டு பார்க்குறாரு, பணம் தரேன்றாரு. அப்பவும் ஒத்துக்கலைன்றப்போ போர் செஞ்சு அந்த இடத்த வளைச்சு பிடிக்கிறாரு. இது உண்மையா, நீயா உன் வாயில வந்து அடிச்சு விட்றியா அப்படின்னு யாராவது கேட்கலாம். இது உண்மை அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சீன அரசாங்கம் வந்து 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே ஐநா சபையில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்னன்னா 1600கள் இறுதியில் எங்கள் சீன படைகளை எங்கள் சீன பேரரசரோட சண்டை போட்டு சீனாவோட பகுதியாக இருந்த மானசரோவர் கைலாச பகுதிகளை ஒரு இந்து அரசர் வந்து சண்டை போட்டு பிடிங்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி எங்களோடது தான் இருந்தது, அதனால அந்த பகுதியை எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் போய் கேட்குறாங்க. கேட்டவுடனே ஐநா சபையிலையும் ஒரு மனதாக தீர்மானம் போட்டு அந்த இடத்த சைனா கொடுத்துருங்க. ஆனால் ஆண்டுக்கு அந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்தியர்கள் வந்து அந்த இடத்துல வழிபாடு செஞ்சுட்டு போகிறதுக்கு அனுமதி மட்டும் கொடுக்கணும், சைனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த பகுதி திரும்ப சுதந்திரத்துக்கு பிறகு மானசரோவர் வந்து சைனாவுக்கு போயிடுச்சு. இப்போவும் மானசரோவர் ஏரிக்கு போகிறாங்க, கைலாச மலையை போய் பார்த்து சாமிலாம் கும்பிட்டு வராங்க. ஆனால் அந்த பகுதியை படையெடுத்து பிடிச்சி இந்தியாவோட சேர்த்தது அவுரங்கசீப். இதை சொல்ல மாட்டாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா ஒரு முறை பெங்காலில் வந்து ஒரு சண்டை, அந்த சண்டைக்கு இவங்க படைகள் கிளம்பி போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த முகலாய மன்னர்கள்லேயே மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னு கேட்டோம்னா அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் வந்து 49 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார். ஆட்சியில் மட்டுமே 49 வருஷம் இருந்திருக்கிறார். அவருக்கு அடுத்த இடத்துல தான் அக்பரை சொல்லலாம். அக்பர் வந்து ஒரு 40 சொச்சம் ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. இவர் 49 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறார். அப்போ இந்த பெங்காலில் சண்டைன்னு ஒரு பெரிய படைகளோட கிளம்பி போகிறாங்க. அப்போல்லாம் வந்து படைகள் போகுதுன்னா இப்போ போகிற மாதிரிலாம் எல்லாரும் ஒரே முரட்டு சிங்கிளா லாரியில் ஏறி உட்காந்து போகிற மாதிரிலாம் போக மாட்டாங்க. சண்டைக்கு போகிறதுன்னா என்னென்னா பொண்டாட்டி, வேலைக்காரன், சமயக்காரன், அது இதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்படியே பகல் பூரா டிராவல் பண்ணுவாங்க. சாயங்காலம் ஒரு இடத்துல டென்ட் அடிச்சு அங்கேயே தங்கிடுவாங்க. நைட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து மறுநாள் காலையில் கிளம்பி போவாங்க. இப்படியே தான் படைகள்லாம் போகும். மாசக்கணக்காகும். படைகள் கிளம்பிருச்சுனாலே எதிரிக்கு அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் வந்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆகிடும். எந்த ப்ரிப்பேர்? ஒன்று போய் லெட்டர் அனுப்பலாமா, இல்லை நேராக வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த படைகள்லாம் வரும்போது வாரணாசி கிட்ட வருது. வாரணாசினா இப்போ இருக்க காசி, பனாரஸ், வாரணாசி எல்லாமே ஒன்று தான். அந்த எல்லையில் டென்ட் அடிக்கிறாங்க. டென்ட் அடித்த உடனே கூட வந்து நிறைய தளபதிகள்லாம் வராங்க. அதுதான் அக்பர் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போனார்ல மாப்பிள்ளை. அந்த மேட்டரில் நிறைய ரஜபுத்திரர்கள்லாம் இவங்க படைகளில் தான் சண்டை போடுவாங்க. அந்த ரஜபுத்திரர்கள்லாம் இந்துக்கள். அவனும் பொன்னாட்டி பிள்ளை இடத்துல வந்திருக்காங்க. அவங்க போய் ஆலம்கீர் வந்துட்டோம், அப்படியே காசியில் போய் நாங்கள் சாமியை சேமிச்சுட்டு வந்துடுறவா அப்படின்னு போய் கேட்க, சரி சரி போங்க அப்படின்ட்டு போனால் எல்லாரும் வந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் வரல. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை அவங்க பொண்ணுங்களை காணும், கூட்டத்தில் காணும்னு போயிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி, அப்போ நாளைக்கு காலையில் படையை நான் ஊற்றாத, நான் ஊரில் போய் தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு படைகளோட போகிறார். போனால் யாருக்குமே எங்கேயே இருக்காங்கன்னு தெரியல. அரசரே வந்திருக்காரு, தேடவா செய்யணும். இந்த 2 பொண்ணுங்களை காணுமாப்பா, அரசர் அதுக்காக தான் வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே எல்லாம் அவன் தேட ஆரம்பிப்பான்ல. அப்போ இவர் கேட்குறாரு, எங்கே வச்சு கடைசியாக அந்த பொண்ணுங்களை பார்த்த நீ? அதுக்கப்புறம் எங்கே பார்த்த ஞாபகம் இருக்குன்னு? கோயிலுக்குள்ளே வச்சு பார்த்தது தான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை, எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை, நாங்கள் அப்படி இப்படி வந்துட்டோம், அப்புறம் திடீர்னு பார்த்தா காணுன்றது தான் தெரிஞ்சது. சரி வா கோயிலுக்கு போவா அப்படின்னு கோயிலுக்கு போகிறாரு. அங்கே இருக்க பார்ப்பனர்லாம் அதெல்லாம் உள்ளே விட முடியாதுண்ணே. அதுனா உள்ளே விட முடியாது, சர்ச் பண்ணணும் போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு யானை சிலை இருக்குது. அந்த சிலையில் அதை தும்பிக்கை பிடிச்சா சரக்குன்னு அதுக்கு பின்னாடி ஒரு வழி ஓப்பன் ஆகுது. என்னடான்னு உள்ளே இறங்கி போய் பார்த்தா அந்த காணாமல் போன 2 பொண்ணுங்களாம் அங்கே தான் செத்து கிடக்குது. இந்த கோயிலில் இருந்த பூசாரிங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க. ரேப் பண்ணது யாரு? பார்ப்பன பூசாரிகள். ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டது யாரு? ரஜபுத்திர இந்து பெண்கள். பெண்கள்னா ரொம்ப வயசான பெண்கள்லாம் இல்லை, சின்ன குழந்தைங்க.
உடனே கடுப்பாகி அங்கேயே போட்டு தள்ளிட்டார் அந்த ரேப் பண்ணவனெல்லாம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் உள்ள ரத்தம் சிந்திருச்சு, 2 பொண்ணுங்க செத்துட்டாங்க, கோயில் தீட்டாயிருச்சு, என்ன பண்ணுறதுங்க, சரி அப்போ இடிச்சிருங்கன்ட்டார். அதுதான் அவர் கோயில் இடிச்சது. கோயில் அடிச்சாருன்னா இதுதான் கோயில் இடிச்சது. அந்த கோயிலை இடிச்சுட்டு அதுக்கு என்ன பூஜை பண்ணணுமோ என்ன கர்மத்தை பண்ணணுமோ பண்ணிக்கிங்க, பண்ணிவிட்டு புது கோயில் கட்டிக்கிங்கன்னு பணமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு போகிறார். அதில் அங்கே ஒரு வாரம் டிலே. அதுக்கப்புறம் தான் பெங்காலில் போய் சண்டைக்கு போகிறார். ஸோ அவரை பொறுத்தவரை அவர் என்ன இருந்தாருன்னா, ஒரு முஸ்லிம் ராஜா எப்படி ஆட்சி செய்யணும்னு குரானில் சொல்லியிருக்கோம், அதுபடி நான் ஆட்சி செய்கிறேன்னாரு. அது ஒன்று தான் இவங்க இடைஞ்சலா சொல்றது. ஏன்னா அக்பர் காலத்திலேயே வந்து பண வசதி பெருசாயிருச்சு, ஜிசியா டேக்ஸும் வேணாம், ஜக்கத் டேக்ஸும் வேணாம்னு சொல்லி எல்லா டேக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீரும் அந்த டேக்ஸை திரும்ப கொண்டு வரல, ஷாஜகானும் அந்த டேக்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வரல. அவுரங்கசீப் தான் மறுபடியும் வந்து ஜிசியா டேக்ஸை கொண்டாடுறாரு. ஆனால் ஜிசியா டேக்ஸை மட்டும் அவர் கொண்டு வரல, அந்த ஜக்கத்து டேக்ஸையும் சேர்த்து தான் கொண்டாடுறாரு. முஸ்லீமுக்கு உண்டான வரி இருக்குல்ல, அந்த வரியும் சேர்த்து தான் கொண்டாடுறாரு. இவங்க ஜிசியா கொண்டாந்தாருன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம் மேலேயும் அக்பருக்கு முன்னாடி இருந்த வரி இருந்தது இல்ல, அந்த வரியையும் சேர்த்து தான் கொண்டாடுறாரு. இப்பயும் அதே வெல்த்ஃபுல்லான, அதை விட பயங்கர வெல்த் ஆயிடுச்சு. ஆனாலும் ஏன் அந்த வரியை வாங்குறாரு? ஒரு முஸ்லீம் மன்னனோட கடமை சரியத் சட்டப்படி சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்கு, முஸ்லீம்கிட்ட இருந்து ஜக்கத்துன்னு ஒரு வரி வாங்கு, அந்த வரி கட்டுறது அவனோட கடமை அப்படின்னு சரியத் சட்டத்துல சொல்லி இருக்கு. சட்டத்தை ஃபாலோ பண்ணாரு, அவ்வளவுதான். அவர் காலகட்டத்தில் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, உண்மையான முஸ்லீமா இருந்துட்டாரு. உண்மையான முஸ்லீம். அவங்க முஸ்லீம் மதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி எப்படி வாழணுமோ அது மாதிரி வாழ்ந்தார். தனிப்பட்ட வாழ்க்கை, சரக்கடி கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அடிக்கல. அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க அப்பா தாத்தா எல்லாரும் குடியா இருந்துதான். இவர் ஒரு சொட்டு சரக்கு கூட அடிச்சது கிடையாது. 4 பொண்டாட்டிக்கு மேலே கட்டக்கூடாதுனாங்க, கட்டல. தன்னுடைய உழைப்பில் தான் வாழணும்னாங்க, அவரே வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சுக்கிட்டாரு. மக்களுக்கு பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வரியை வாங்கி அந்த வரியின் மூலமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லியிருக்கு, அந்த பாதுகாப்பும் கொடுத்தாரு. அப்புறம் என்ன பிரச்சனை இவங்களுக்கு? இந்த அறநிலையத்துறையினுடைய ஆரம்பம் அங்கதான் இருக்கு. பிரச்சனையே அது முஸ்லிம் அறநிலையத்துறையா நடந்திருக்குன்றதுதான் பிரச்சனையே. கரெக்டா? அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்கா அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாரு. ரூல்ஸை யார் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலும் யாருக்கும் பிடிக்காது. அவருக்கான எண்ட் பீரியட் என்னவா வருது? ஒன்றும் கிடையாது, வயசாகி செத்துட்டாரு. அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, 4 பசங்க. அவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டாரு, ஏப்பா நீங்கள் 4 பேரும் சண்டையெல்லாம் போடாதீங்க, நார்த் ஏரியாவை ஒருத்தன் வச்சுக்கோ, வெஸ்ட்டை ஒருத்தன் வச்சுக்கோ, ஈஸ்ட்டை ஒருத்தன் வச்சுக்கோ, சவுத்தை ஒருத்தன் வச்சுக்கோ, 4 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுட்டு சண்டை போடாமல் வாழுங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஆனாலும் அந்த பசங்க அதெல்லாம் கேட்கல. சரியா? அவங்களுக்குள்ளே அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அடிச்சுக்கிட்டாங்க. பையன் பகதூர் ஷா, அவர் தான் பையன் தான் பகதூர் ஷாவாக ஆட்சியை பிடிக்கிறது. மற்ற தம்பிங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் அவர் வர்றாரு. என்ன ஒன்று, அதுக்கப்புறம் தான் வந்து பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மராத்தாஸ் வந்து கொஞ்சம் பவர் சென்டராக மாறுறாங்க. அந்த ஏரியா வந்து முகலாயர்களோட கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு. இது என்னென்னா ரொம்ப சைஸ் பெருசாகிடுச்சு. சைஸ் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் அவுரங்கசீப் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ண முடியும். அவர் அதனால தான் சொன்னார், என் அளவுக்கு இன்னொருத்தன் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை, அதனால பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்சி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிர்வாக சிக்கல் இருக்கா? நிர்வாக சிக்கல் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நார்த் ஒருத்தன் பார்த்துக்கோ, வெஸ்ட் ஒருத்தன் பார்த்துக்கோ, கிட்ட தள்ளி வச்சோம் இருக்கட்டும். இப்படி இது ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா டெரிட்டரிஸ் நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கும். இருக்கிறத ஆட்சி பண்ணிட்டு இருங்க, அப்படி அமைதியாக போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவங்க கேட்காம ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அதே காலகட்டத்தில் தான் நாதிர் ஷாவோட படையெடுப்பு வருது. அந்த படையெடுப்பு வரும்போது இவங்க எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா, எந்த மராத்தாஸை வந்து அடித்து காலி பண்ணணும் அப்படின்னு போனாங்களோ அந்த மராத்தாஸ்ட்டு ஹெல்ப் கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இதில் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கிறோம், என்னென்னா இவர் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டார். அவுரங்கசீப் காலத்தில் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய அடி விழுந்தது. காரணம் வந்து 2 பேர் தான். ஒன்று சத்ரபதி சிவாஜி, 2வது அவர் பையன் சாம்பாஜி. அவங்க 2 பேரும் தொடர்ச்சியாக குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
அதுல வந்து 2 பக்கமும் பணம் தனியா செலவாகுது. போர்னா பணம் செலவு 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 தான். இன்புட் அதுக்கு அந்த போர்ல ஜெயிச்சா அதுல கிடைக்கிற இன்புட்லாம் கைக்கு வந்து சேர்றதுக்கு 5-6 வருஷம் ஆகும். ஆனா அந்த 5-6 வருஷத்துக்கு உண்டான செலவு பூரா ஒரே நாள்ல செலவு பண்ணி ஆகணும். அப்படி பல செலவுகள். அதுலயும் சாம்பாஜி எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு. சாம்பாஜியை பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இவர் பையன்ல 2வது பையன் ஒருத்தன் தான். அவன் பேரும் அக்பர் தான். அவன் பேரும் அக்பர். அக்பர் 2ன்னு சொல்லுவாங்க. வரலாற்று குறிப்புகளை சொல்லும்போது அக்பர் 2ம்பாங்க. அந்த பையன் பேரும் அக்பர் தான். அவன் என்ன பண்றான், சில தளபதிகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவுரங்கசீப்பை போட்டு தள்ளிடணும், போட்டு தள்ளிட்டு நம்ம ராஜாவாயிரணும் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். பிளான் பண்ணும்போது முதல் வேலையை என்ன பண்றான், அங்கேருந்து கிளம்பி சிவாஜிட்ட வந்துடுறான். சிவாஜி கொஞ்சம் ரகசியமா வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள சிவாஜி இறந்துட்டாரு. சாம்பாஜி ஆட்சிக்கு வந்தோடனே சாம்பாஜி நான் ஹெல்ப் பண்றேன்ட்டு. அப்போ கடைசி காலத்துல என்ன பண்றாங்கன்னா, அவரோட சாம்பாஜியோட சித்தி ஒருத்தங்க சோய்ராபாயின்னு பேரு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ராஜாராம்னு. அவங்களுக்கு வந்து சாம்பாஜியை போட்டு தள்ளிட்டா நம்ம பையன் ராஜாவாயிடுவான், சிவாஜியோட இடத்துக்கு வந்துடுவான் அப்படின்னு பிளான் பண்ணி அவுரங்கசீப்ட போட்டு குத்துறாங்க. ஏன்னா சாம்பாஜி மூவிங்லேயே இருக்கிறான், எப்போ பிடிக்கிறதுனே தெரிலன்னொடனே ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோடனே அதே மாதிரி வந்துடுறாங்க, வந்து சாம்பாஜியை பிடிச்சிடுறாங்க. பேர் ஆக்சுவலாக சாம்பாஜி கிடையாது, அது சம்புஜின்றது சிவாஜியோட அண்ணன் பேர். சம்புன்றது அண்ணன் சின்ன வயசுல இறந்துருவாரு. அண்ணன் செத்துட்டாருன்றதுனால போரில் செத்துருவாரு. அது செத்துட்டாருன்ற காரணத்தினால அண்ணன் பேரையே சிவாஜி வந்து தன்னோட பையனுக்கு வைக்கிறார். அந்த சம்புவை பிடிச்சிதான் அவுரங்கசீப் ரொம்ப கேட்கிறாரு. அதெல்லாம் நம்ம சிவாஜி பேசும்போது நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம்னா பகதூர் ஷா 2க்கு வந்துருவோம். இல்ல இப்ப என்னன்னா, இதை சொன்னதை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம். அந்த அக்பர் 2 என்ன பண்றான்னா, அவனும் தப்பிச்சு ஹஜ்ஜிக்கு போயிடறான். இங்க சாம்பாஜியை மாட்டி விட்டு அவன் போயிட்டான். இவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெயின்டு கண்டிஷன்ல இருக்காங்க. ஏன்னா அவுரங்கசீப் வந்து ஆல்மோஸ்ட் கஜானாவை காலியா வச்சுட்டு தான் போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவங்களால வேற வழி இல்லாம மராத்தாஸை கூப்பிடுறாங்க. மராத்தாஸும் வராங்க, சண்டையெல்லாம் நடக்குது. அந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட வெற்றியா தோல்வியானே தெரியாத மாதிரி முடிஞ்சு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஒரு அந்த மயில் சிம்மாசனத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் ஷாஜகான் ஒருத்தரை உட்கார வைக்கிறாங்க. இவங்க மராத்தாஸே வந்து டெல்லியை பிடிச்சி இன்னைக்கு முகல்கிட்ட கொடுத்து நீங்க வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்டு வேற போறாங்க. அந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்குது. எல்லாமே ஒரே டர்புலன்ஸ் ஆயிடுது. டர்புலன்ஸ்னா ஒரு மாதிரி எதுவுமே, அதாவது 1705 நினைக்கிறேன், அப்பதான் வந்து இவர் அவுரங்கசீப் ஆட்சி முடியுது. அதுல இருந்து ஒரு 50 ஆண்டுகள் வந்து 1707 1605 தான் அக்பர். இது 1707. அவுரங்கசீப் செத்ததுக்கப்புறம் ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல், ஒரு பவர் சென்டர்னு ஒன்று இல்லாமல் ஒரே குழப்படி, அதுக்கு மேலே முகுடம் வைத்தால் போல தான் நாதிர் ஷாவோட படையெடுப்பு நடக்குது. அதோட கிட்டத்தட்ட முகலாய சாம்ராஜ்யம் ஒரு மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்கும்போது தான் 1754 தான் வந்து இந்த பிரச்சனை வருது. சிராஜ் உத்தவ்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நவாப் இருக்கார். அவருக்கு தம்பி ஒருத்தன் மீர் ஜாஃபர்னு ஒருத்தன். அவன் வந்து ஒரு குடியாரன் நை. அந்த தம்பி சரியான குடியாரன், சூதாடி வேற. அவன்கிட்ட இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி அண்ணங்காரன் வந்து ரொம்ப ஏபிளான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். அவன் போட்டு அடிச்சு வெளுத்து துரத்தி விட்டுறான், வீட்டை விட்டு போடா அப்படின்ற மாதிரி. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி அங்கே இருக்கும்போது இவருக்கு சரக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் சாயங்காலம் கம்பெனியே வந்து வெள்ளக்கார துறை தான். ஒரு வெள்ளக்கார துறை கூட தான் சரக்கு அடிப்பார். அப்போ இல்லைப்பா ஏதாவது காசு இருந்தால் கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லி அவனுங்கள்ட்ட ஏதாவது பிட்ட போடுறது. சார் ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு குவார்டர் பாட்டில் வாங்குற மாதிரி ஆப்ரேஷன் அந்த மாதிரி வெள்ளக்காரன் காசு வாங்கி சரக்கு அடிக்கிறது, சூதாட்டம், குட்டி புட்டி அப்படின்னு எல்லாம் கூத்தடிக்கிறது. இவங்க வந்து வெள்ளக்காரனுக்கு என்னன்னா இவரை கூட வச்சுக்கணும்னு இவங்களுக்கு நினைப்பு. அங்கேருந்து கடல் கடந்து வந்துட்டாங்க. இங்க எங்கேயாவது போய் ஃபிகரை கை வச்சோம்னா, ஏற்கனவே ஷாஜகான் காலத்துல இவரு ஜஹாங்கீர் காலத்துல ஒரு தடவை அடி வாங்கியிருக்காங்க. அவுரங்கசீப் காலத்துலயும் அதே மாதிரி ஒரு தடவை செருப்படி வாங்கினாங்க. கட்டி வச்சு என்ன எங்க ஊர் பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்தேன்ற மாதிரி தூக்கி வெளுத்தாரு அப்படின்ற பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த பொண்ணு மேட்டர்ல கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுனா உள்ளூர்காரனை ஒருத்தனை வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி இவனு வச்சுட்டு இருக்காங்க.
அந்த காலகட்டத்தில் வந்து அதுக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடியே லண்டன்ல இருந்து நியூஸ் அனுப்பிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனிக்கு இதுக்கு மேலே ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியாது, 100 வருஷமா ஃபண்டு கொடுத்தாச்சு, நீங்க வியாபாரம் பண்ணி கிழிச்ச கிளியெல்லாம் போதும், ஊரை வந்து சேர் அப்படின்ட்டாங்க. அப்போ ராபர்ட் கிளைவ் இங்கே மெட்ராஸில் ராபர்ட் கிளைவ் இருக்கிறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து டார்க் சம்மர்னு சொல்லுவாங்க, டார்க் நைட்டா இல்லை டார்க் சம்மர்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து அதிகாரிகள் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிராஜ் உத்தவ்லா வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜெயிலில் போட்டான். ஒரு 20க்கு 20 ரூமில் ஒரு 150 பேரை கொண்டு போய் அடைச்சிட்டான். காலையில் விடிஞ்சு பார்த்தா சம்மர் வெயில் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேர் செத்து போயிட்டான் நைட்லேயே. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. வரும்போது இவன்ட்ட சொல்கிறாரு, அதாவது மிச்சம் இருக்கிறவங்களும் மீட்டு கொண்டு போகலான்னு தான் வர்றாரு. அப்போ தான் மீர் ஜாஃபர் என்ன சொல்கிறான், மீர் ஜாஃபர்கிட்ட இவங்க கடனை திருப்பி கேட்குறாங்க, இது வர வாங்கின கடன் இருக்குல்ல அதெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு. திருப்பி கொடுன்னு கேட்டால் இவன்ட்ட ஏது காசு. ஆனால் இந்த மன்சப்தார் சிஸ்டத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அதிகாரத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த அதிகாரத்துக்கு தகுதியானவர்கள் வரணும் அப்படின்றத விட்டுட்டாங்க. லோக்கலாக நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு. அப்போ ஒரு நவாப் செத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையனே நவாப் ஆயிடுவார். முகலாய சக்கரவர்த்தி செத்தாருன்னா அந்த பசங்களில் யார் திறமையானவனோ அவன் அடிச்சுக்கிட்டு ஜெயிச்சு மேலே வருவான். நவாப்லாம் அப்படிலாம் கிடையாது, அவங்க பையன் தான் வருவான்ற மாதிரி இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. அப்போ ராபர்ட் கிளைவ் தான் சொல்லலாம், உங்கள் அண்ணனை போட்டேன்னா நீ நவாபாயிடலாம்ல, போட்டலாம், அவர்கிட்ட படம் இருக்குது, என்கிட்ட படையாக இருக்குது அப்படின்னா, நான் படம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1000 பேர் போன படையோட சிராஜ் உத்தவ்லாவை எடுத்து சண்டைக்கு போகிறாங்க. அதை நம்ம பல முறை சொல்லியாச்சு. கல்லால் அடித்து வேடிக்கை பார்த்த மக்கள் கல்லால் அடித்தாலே நாங்கள் செத்துருப்போம்னு ராபர்ட் கிளைவ் எழுதி வச்சது. சண்டையில் பேட்டில் ஆஃப் பிளாசியில் சிராஜ் உத்தவ்லாவை போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளி மீர் ஜாஃபரை நவாபாக்குறாங்க. நவாபாக்கும்போது ஆக்கினவுடனே வரி வசூலாக எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வரி வசூலாக வாங்கிடுறாங்க. பெங்கால் நவாபோட உனக்கு தேவை காசு தானே, அதை நாங்கள் கொடுத்துட்றோம், நான் உனக்கு உனக்கு பேமெண்ட்டை கொடுத்துறேன், வசூல் பண்ணுறது என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் தான் கிழக்கிந்திய கம்பெனி 1850களோட இறுதியிலேருந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஊருக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கே டிக்கெட்டுக்கு காசு இருக்குமான்ற ரேஞ்சில் உட்கார்ந்துருந்தவங்க ராபர்ட் கிளைவ் தான் அந்த இடத்த மாற்றி விட்டு இந்த ஏரியாவை பிடிக்கிறான். இதை பிடிச்சதோடு இல்லாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற மற்ற நவாபுகள்கிட்டையும் விட்ட போடுறாங்க. ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறீங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்களே கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட போகிறோம், கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி நாங்களே கொடுத்துறோம். அது கடைசியில் எந்த ரேஞ்சுக்கு போகுதுன்னா, 3ஆம் அக்பர்னு ஒருத்தர் வர்றார், 2ஆம் ஷாஜகான், அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் ஒருவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, அதுக்கு அடுத்தால ஒருத்தர் 3ஆம் அக்பர்னு வர்றார். அவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முகலாய சக்கரவர்த்திக்கே பென்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய். முதல்ல ஜஹாங்கீர் பீரியட்ல என்ன கேட்டாங்க, எனக்கு லைசன்ஸ் மட்டும் கொடு, அதுக்கு 10 லட்ச ரூபா தரேன்னாங்க. இப்போ மொத்தம் முகலாய சாம்ராஜ்யத்திலேயே நானே வசூல் பண்ணிக்கிறேன், நவாபெல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், அதுக்கு நீ ஒத்துக்கோன்னு சொல்லி 10 லட்ச ரூபா அக்பருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்பர் என்ன பண்றாரு, கல்கத்தா கவர்னர் ஜெனரலுக்கு லெட்டர் போடுறாரு, நீங்க கொடுக்குற 10 லட்சம் எங்களுக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் கூட்டி ஜாஸ்தியாக கொடுக்க சொல்லுங்க, லண்டனில் உங்கள் ஹெட் ஆஃபீஸில் பேசுங்க அப்படின்னு இவர் லெட்டர் போடுறாரு. எந்த இடத்துல இருந்தவங்க எங்க வந்து சேர்றாங்க பேர் ஒரு 100 வருஷத்துக்குள்ள. அப்போ உலகத்தின் நம்பர் 1 பணக்கார நாடாக இருந்த முகலாய சாம்ராஜ்யம் 100 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த சக்கரவர்த்தி கிழக்கிந்திய கம்பெனியில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. இதைத்தான் நம்ம சொல்றது என்னன்னா, அந்த கருவி எவ்வளோ பெரிய டெக்னாலஜிலேயே அட்வான்ஸ்டு கருவின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதை எவன் பயன்படுத்துறான்றதை பொறுத்து தான் இருக்கு. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரத்தையே கட்டமைச்சு அந்த ஆட்சியை நல்ல விதமாக நடத்த முடியும். சைனா பேரரசுக்கு லெட்டர்லாம் போட்ட பெரிய பெரிய சீன்லாம் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி தான் நடந்திருக்கு. அது நடந்து ஒரு 50 வருஷத்துக்குள்ள எங்க வந்துட்டாங்க, பென்ஷன் வாங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஸோ அதோட அந்த ஸ்டார் கேட்டகரி எதுவுமே இல்லாததுனால அந்த மன்சப்தார் சிஸ்டம்ன்றத இவன் அப்படியே வெள்ளைக்காரன் தனக்கு ஏற்ற சிஸ்டமா மாத்திட்டான். மாத்தி நீ நவாபு, அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா மன்சப்தார், அதுக்கு கீழே மன்சப்தார் இல்லாமல் டைரக்டா முகலாய அப்பாயின்மெண்டா இருந்தா அது நவாப் அப்பாயின்மெண்ட்,
நவாபுக்கு கீழே ஜாகீர்தாருக்கு கீழே சுபேதாருக்கு கீழே ஜமீன்தார், அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த ஜமீன்தார்லேருந்து அப்வர்ட்ஸா வரி வசூல்லாம் போயிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணா, நீ நவாப் அப்படியே இருந்துக்கோ, உனக்கு ஒரு பேமெண்ட், நீ வேற யார்ட்டையும் எதுவும் பேசக்கூடாது, சரியா? நீ ஜாகீர்தார், உனக்கு ஒரு பேமெண்ட், நீ அப்படியே இருந்துக்கோ, நீ யார்ட்டையும் வரிலாம் வசூல் பண்ணக்கூடாது. நீ ஜமீன்தார், நீ அப்படியே இருந்துக்கோ, நீ உனக்கு ஒரு பேமெண்ட். இப்படி எல்லாத்தையுமே ஸ்டெரைல் ஆகிட்டாங்க. ஸ்டெரைல் ஆக்கி யாருக்குமே எதுவும் பண்ண முடியல. முகலாய சக்கரவர்த்தியாக டெல்லியில பேருக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம், அதுக்கப்புறம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 5-6 பேர் தான் மொத்தமே வராங்க. எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்து மொத்தமே ஒரு 17 பேரோ 18 பேர் வருவாங்க முகலாய சக்கரவர்த்திகளாக இருந்ததுல. அதில் கடைசியாக வந்தவர் தான் 2ஆம் பகதூர் ஷா. அவர் பகதூர் ஷா வந்து ஒரு ரொம்ப சாஃப்ட் டைப்பு. கொடுத்த காசுக்குள்ள வாழ்ந்துப்போம்பா, நம்ம போய் அவன்கிட்ட போய் எதுக்கு கேட்டு அவன் திடீர்னு ஏதாவது கோச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் பேச மாட்டார். கவிதையெல்லாம் எழுதுவாரு. அதனால அந்த லிட்ரஸின்றது இருந்துகிட்டே இருக்கு. கவிதையெல்லாம் எழுதுவாரு. நிலாவை பார்த்து ஒரு கவிதை, புறாவை பார்த்து ஒரு கவிதை, எல்லாம் கவிதையெல்லாம் எழுதிட்டு இருப்பாரு. அவர் வயசான காலத்துல 80, 85, 89 வயசு கிட்ட, 89 வயசுல செத்துட்டாரு. அந்த கடைசி முகலாய சக்கரவர்த்திக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மேட்டர் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? எனி கெஸ்? இல்லை, ஏதோ கெஸ் இல்லை. ஏன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு, சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன கவிதை அதை தாண்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே முதலில் போட்டோகிராஃப் கேமரா மூலமா போட்டோ எடுத்துக்கிட்டவர். போட்டோ எடுத்தது அவரை தான் எடுத்தாங்க. அப்பதான் போட்டோ கேமராலாம் வருது. அந்த கேமரால முதல்ல போட்டோ எடுக்கப்பட்டார். எதுக்காக போட்டோ எடுக்கப்பட்டார்? ஜெயில் ரெக்கார்ட்ஸ்ல எழுதி வைக்கிறதுக்காக போட்டோ எடுக்கப்பட்டார். இந்த சிப்பாய்களை பண்ணாங்கல்ல, இந்த மூதேவிய பூரா என்ன பண்ணிச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆர்மி சோல்ஜர்ஸ்ல நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ரிட்டையர்மெண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே ஏதாவது ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்டே பழகினவங்க. உத்தரவு கொடுக்க ஆள் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு புரியாது. யாராவது கமாண்ட் கொடுத்தாதான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அவன் அந்த ஊருக்கு போறான், இந்த ஊருக்கு போறாங்க, அங்கேயும் கொள்ளையடிச்சாங்க. கடைசியில் எங்க போறதுன்னு, என்ன பண்றது, யாரு தலைவர், நமக்கு தலைவர்னு ஒருத்தர் இல்லாம எப்படி நம்ம வேலை செய்யறது? சரி, அப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி யார் ராஜா வருதுன்னு, முகலாய மன்னர் இல்லை. அப்போ டெல்லிக்கு போலான்னு எல்லாம் டெல்லிக்கு வந்துட்டாங்க. டெல்லிக்கு வந்து இவர் கோட்டை கதவெல்லாம் இழுத்து மூட்டாரு, அதெல்லாம் உள்ள விட்டுறாரு அப்படின்னு. அவங்க பூரா உள்ள உடச்சிட்டு வந்துட்டாங்க. வந்து நீங்க தான் எங்க தலைவர், நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறோம். சரிப்பா, என்ன செய்யணும்னு, வெள்ளைக்காரன் எல்லாம் துரத்தணும். சரி துரத்துங்க. இல்ல, எங்க டெல்லி கண்ட்ரோல்மெண்ட்ல இருந்த வெள்ளைக்காரன் எல்லாம் கொண்டுட்டோம். அவனை ஏன்டா கொன்னீங்க? பிடிச்சா அரெஸ்ட் பண்ண வேண்டியது, எதுக்குடா கொன்னீங்கன்னு தோணுச்சே, கொண்டுட்டான், அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. இப்படிதான் எல்லா இடங்களையும் கொண்டுட்டாங்க. ஏன் எதுக்குலாம் தெரியாது. வெள்ளைக்காரனை போட்டு தள்ளிடு அப்படின்னு போட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. இவன் என்ன பண்ணிட்டான், வெள்ளைக்காரன், சரி இது வந்து இங்க மீரட்ல இருந்து போன குரூப், சரி இவங்களை கண்ட்ரோல் பண்ணா என்ன பண்ணலாம் சரின்ட்டு லாகூர் பக்கத்தில் இருக்கிற ட்ரூப்பை கொண்டு வந்துட்டான். லாகூர் ட்ரூப் வந்து ஃபுல்லா ஆப்கான்காரனும் பஞ்சாப்காரனும் இருக்கிறது. சிங்கும் ஆப்கான் முஸ்லிம்ஸ், அவங்க தான் அந்த ட்ரூப்பு. அந்த ட்ரூப்பை கொண்டு வந்து மொத்தத்துல ஒரு 1.5 மாசத்துலயே முடிச்சிட்டாங்க. சோலை முடிச்சு டெல்லியை திரும்ப கையில் பிடிச்சா எடுத்துட்டு அந்த இதுல இருந்து தப்பிச்சு போனோம், வந்தவன் போனோம், எல்லாரும் பிடிச்சி எல்லாரும் மொத்தமா போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு அந்த டைம்ல தான் இவரை வச்சுக்கிட்டே இருந்தா சிக்கலாகுது. ஒரு ராஜான்னு ஒருத்தன் இருக்கிறதுனால தானே இவனுக்கு அங்கேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது தேச துரோக குற்றம் சாட்டுகிறோம். யாரு? ராஜா மேலேயே தேச துரோக குற்றம். தேச துரோக குற்றம், நீங்கள் வந்து கம்பெனிக்கு எதிராக சதி பண்ணீங்க, அதனால உங்களுக்கு நாடு கடத்துற தண்டனை வழங்குறோம். அவரையும் அவர் பொண்டாட்டியும் நாடு கடத்தி பர்மா கமிச்சிட்டாங்க. 89 வயசு ராஜாவையும் 82 வயசு ராணியையும் நாடு கடத்தி பர்மா கமிச்சிட்டாங்க. அங்கே அப்புறம் அவரை பையங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அவனெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு முகலாய வாரிசுகள்னு யாருமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டாங்க. வாரிசுன்னு ஒருத்தன் இருந்தால் தானே நாளைக்கு கேட்டுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு
கிளியர் பண்ணாங்க. ராஜா அங்கே பர்மாவில் போய் பர்மா ஜெயிலில் அவர் ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்து அவர் வயசாகி செத்துட்டாரு. அங்கேயே அவரை புதைச்சிட்டாங்க. அவர் இங்கெல்லாம் கொண்டு வரல. இன்றைக்கும் பர்மாவில் தான் அவரோட சமாதி இருக்குது. நீங்கள் இப்போ மியான்மரில் போனால் அங்கே அந்த சமாதியோட ஃபோட்டோ கூட பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவின் சக்கரவர்த்தி 2ஆம் பகதூர் ஷா இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு கல்வெட்டோடவே இருக்கு. அதோட என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷில் வந்து நாட்டுக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு குரூப் இருக்கும்ல. ஏன்னா கிழக்கு இந்திய கம்பெனியை வந்து ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்தியாவில் போய் வியாபாரம் பண்றதுக்கு இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் லைசன்ஸு. இங்கிலாந்தை சேர்ந்த வேற யாரும் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்தியாவில் போய் வியாபாரம் பண்ணக்கூடாது. மோனோபோலி தான். ஆமா, அதாவது இங்கிலாந்தை பொறுத்தவரை இங்க வந்து வேற போர்ச்சுகல்காரன் வருவான், பிரெஞ்சுக்காரன் வருவான், அதெல்லாம் லோக்கல் காம்படிஷன்லாம் இவங்க பார்த்துப்பாங்க. இங்கிலாந்துல இருந்து இன்னொரு காம்படிஷன் இருந்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னா இன்னொருத்தன், வெஸ்ட் இந்தியா கம்பெனின்னு நான் ஒருத்தன் வரேன், அப்புறம் கிறிஸ்டபர் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒருத்தன் வரேன்னு ஆளாளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுடைய போட்டி போடுற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் முதல்லயே ராணிகிட்ட சொல்லும் போதே இப்படிதான் உத்தரவு வாங்கிட்டு போறாங்க. அப்போ ராணி வந்து அப்போ பெருசா யோசிக்கல. ஏன்னா அப்போ 1600கள்லாம் இவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் பணக்காரெல்லாம் கிடையாது. இங்கிலாந்து பிச்சை எடுக்கிற கண்டிஷன்ல இருந்தாங்க. அதோட கொஞ்சம் டெவலப் ஆனாங்க 1550க்கு அப்புறம். அதுக்கப்புறமும் ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, ஓரளவு வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுன்ற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ சரின்னு ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க இந்த மாதிரி பெரிய கலவரம் நடந்திருக்கு, ஒரு மன்னரை தூக்கில் போட்டாங்க அப்படின்னு மன்னருக்கு மன்னர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவில் போய் ஒரு மன்னரை போட்டு தள்ளனா இங்கிலாந்துல வந்து நம்மளையும் போட்டு தள்ளுறா என்ன பண்றதுன்னு சொல்லி கிழக்கு இந்திய கம்பெனி கலைச்சிருந்தாங்க. கிழக்கு இந்திய கம்பெனியை கலைச்சிட்டு இனிமே இங்கிலாந்து ராணியின் நேரடி ஆட்சியில் இந்தியா வந்துடும் அப்படின்னு இந்த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் குயின் அப்படின்னு கொண்டாந்து டெல்லி தர்பாரிலே வச்சு வாசிச்சு, இனி இந்தியாவுக்கு அவங்க ராணி அப்படின்னு அறிவிச்சு நம்மளை பூரா பிரிட்டிஷ் குடிமக்களாக மாற்றிட்டாங்க. இல்லை, குடிமக்களுக்கு சொல்லக்கூடாது, சப்ஜெக்ட் வேற, சிட்டிசன் வேற. சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் குயின் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அன்னைக்கு தான் ப்ரொக்ளமேஷன் வருது. அதுக்கப்புறம் தான் சுமார் 90 ஆண்டுகள் நேரடியாக பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்ற ஆட்சி போகுது. இதுதான் வந்து 1526 தொடங்கிய முகலாய ஆட்சி 1857 முடிவுக்கு வந்த வரலாறு. ஒரு நீண்ட ஒரு நெடிய பயணமாக தான் இருந்திருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த வரலாறு எல்லாத்தையுமே வந்து ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம முகல் எம்பையர்னு உள்ளே போனாலே எபிசோடாக வந்து அந்த யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம், இப்போ அவுரங்கசீப்பை பற்றி தனியாக பேசுவாங்க. எப்போனா அவுரங்கசீப் வந்து அவருடைய சமாதி இடிக்கப்பட்டதுன்னா அவுரங்கசீப்பை பற்றி பேசுவாங்க. திப்பு சுல்தான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மொத்த முகலாய மன்னர்கள்லயே செலவே இல்லாம சொந்த செலவுல சமாதி கட்டிக்கிறதுக்கும் பணம் கொடுத்துட்டு போனவர் அவுரங்கசீப். குல்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சுஃபி துறவியோட சமாதிக்கு பக்கத்துலயே ஒரு சும்மா தான் போச்சு வச்சாங்க. ஆலம்கீர்னு பேர் இருந்தா கூட பெருசா ஆடம்பரமான சமாதிலாம் அவர் கட்டல. அந்த சமாதி கட்டுறதுக்கு உண்டான பணத்தையும் அவர் பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சிருந்தார். அந்த ஏழை குல்லா வியாபாரி அந்த சம்பாதிச்ச காசுல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து சொன்னா நம்ப மாட்டீங்க. எவ்வளவு தெரியுமில்ல செலவு? மொத்தம் 15 ரூபா செலவு. அந்த காலத்துல செலவுல 15 ரூபா செலவுல தான் அவரோட சமாதி கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இந்த குல்தாபாத் ஏரியால இருக்கு. இப்ப அதை இடிக்கணும்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லணும். அதுதான் இப்போ இந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல போனாலும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து வாங்கியிருக்கிறோம். நம்ம சேனலோட நோக்கமே அதுதான். நிறைய பேர் வந்து ப்ளூ பிரிண்ட்னு பேசுறதுக்கு பதிலாக ப்ளூ ஃபிலிம் இடாண்டா அப்படின்லாம் கமெண்ட்ல போடுறாங்க. அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதை பார்க்கும்போது ப்ளூ பிரிண்ட்ன்றது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், முகல் எம்பையர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது உள்ள என்னவா இருந்தது அப்படின்றத ஒரு ப்ளூ பிரிண்டா அவங்ககிட்ட காமிச்சிருக்கோம். நீங்க இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருந்தா வேற வேற வீடியோஸ்கள் இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம். நீங்க சொன்ன புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இமேஜாவும் போடுவோம். நீங்க பாபர் நாமாவை மொழிபெயர்த்திருக்கிறீங்க. அந்த பாபர் நாமா மட்டும் இல்லை, பாபர் நாமா ஹுமாயூன் நாமா ரெண்டுமே பண்ணிட்டோம். அது ரெண்டு எப்படி வாங்குறதுன்றத நம்ம கான்டாக்ட்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயும் போட்டிருக்கோம். இப்போ 2வது எபிசோட்லயும் நம்ம அதை போடுவோம். பார்வையாளர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.